श्रीशैलेशतया भवत्रं दीपत्यादिगुणार्णवं तीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदीरानिहृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न प्रभते पुत्राभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मधाक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालैकीन्द्रमिश्रान् श्रीमत्परामृतं प्रणतोऽस्मि नित्यम् கைதசேர் பூம்பொழில் சோழ் கட்சி நகர் வந்து தீர்த்தா பொய்யப்பிரான் கவிஞர் போரேரே வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ் முத்தந்தாதி வடிவிடங்கச் செய்தான் பரிந்து பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் இல்லையா சம்பிரதாயத்தை அவதரித்த சிவபிரபந்தம்னு சொன்னா முதல் திருவந்தாதி அங்கே சிவபிரபந்தம் அப்படிப்பட்ட அந்த சிவபிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அந்த கீழே 96 பாட்டு அனுபவித்து தலை கட்டியிருக்கிறோம். 97ஆம் பாசம் நேற்றைய தினம் அனுபவிக்க தொடங்கினோம். ஒரு வரி அனுபவித்தோம். இவ்விடத்திலே பிடிசே கடிரடித்த வேறாரா உந்தன் அடிசேர்ந்து அருள் பெற்றார் அன்றே ஒடிசே அனற்கங்க ஏற்றான் அவிர்சடமே பாய்ந்தா புனர்கங்க என்னும் பெயர் பொன் என்பது அற்புதமான பாசுரம். கீழ்ப்பாசுரத்துக்கு வியாக்கியானமாக அமைந்ததுதான் இப்பாட்டு என்று நம்முடைய அற்புதமாக தெரிவித்தார். முதல்ல அவதாரிகையிலே நேற்றைய தினம் அனுபவித்தோம். கீழ்ப்பாசுரத்தை எம்பெருமான் அறம்பாவும் என்று இரண்டுமாவான் என்று கீழ்ப்பாசுரத்தை காட்டினார். அறம் என்றால் தர்மம், புண்ணியம், பாவம் இவை இரண்டுக்கும் நிர்வாகம் அந்த எம்பெருமான். ரெண்டுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். புண்ணியமும் பாவமும் அவன் இட்ட வழக்காக இருக்கிறது என்று அந்த பாசுரத்திலே அர்த்தத்தை தெரிவித்தார். அதை விவரித்து இந்த பாட்டிலே அதை எப்படி செய்ய முடியும் என்பதை காட்டுகிறார். அதற்கு 2 திருஷ்டாந்தங்கள் எடுத்து காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. முதல் வரியாலே பாவம் செய்தவன் கஜேந்திரன் என்று காட்டினார். பிடிசே கடிரடித்த வேறாரா என்று கடிது கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த யானை, காட்டு யானை. அப்படிப்பட்டவன் அவன் எப்படி இருந்தான் என்றால் இதர விஷயத்திலே மண்டி கிடந்தான். பிடிசே பிடி என்றால் பெண் யானைகள், நிறைய மனைவிமார்கள் என்ற தினமே தெரிவித்தேன் அந்த யானைக்கு, அந்த கஜேந்திரனுக்கு. அப்படிப்பட்ட மனைவிமார்களோட கூடி போகத்தை அனுபவித்து திரிந்து வந்தார். ஏதோ தினமும் ஒரு புஷ்பத்தை சமர்ப்பித்தார் பெருமானுக்கு, அவ்வளவுதானே தவிர மிச்சபடி எப்பொழுதும் மிருகத்துக்கு சேர அவன் செய்த காரியம் வியாபாரம் என்னவென்றால் அவன் திரிந்து வந்தான். தன்னுடைய மணிமார்களோட விஷயாந்தரங்களிலே ஈடுபட்டு திரிந்து வந்தான். அப்படிப்பட்ட குடிசை கடிரடித்த அந்த கடிரை அழித்தான், ரட்சித்தான் அந்த எம்பெருமான். அவனுக்கு கிருபை பண்ணினான். ஏதோ ஒரு வார்த்தை கடைசியில அவன் சொன்னான், எம்பெருமானே நீ வந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னான், நினைத்தான். அதனாலே அவனுக்கு ரட்சணத்தை பண்ணினான். ஆனால் அவன் செய்தது பாவச் செயல் தானே. எம்பெருமானே போக்கிய வஸ்துவாக கொள்ள வேண்டும் ஒரு ஜீவாத்மாவானவன். அப்படிப்பட்டவன் எம்பெருமானை போக்கிய வஸ்துவாக கொள்ளாமல் தன்னுடைய மனைவிமார்களை போக்கிய வஸ்துவாக கொண்டு திரிந்தானே அந்த யானை. அப்படிப்பட்டவனையும் ரட்சித்தான். அதனாலே பாவம் என்பது அவனிட்ட வழக்கு. அவன் என்ன நினைச்சான், இவன் அழைத்தானே நம்மை, பெரிய ஆபத்து வந்த காலத்தை ஒரு தடவை நம்மை நினைத்தானே, அழைத்தான்.
அதனாலே அவனை ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான். அதனாலே பாவம் என்பது அவனிட்ட வழக்குன்னு நேற்றைய தினம் அனுபவித்தோம். இனி அடுத்தபடியா தெரிவிக்கிறார். அவன் எப்படி இருக்கான்னா, பேராளா அவ்வளவையோ உன் கிருபை எல்லா உலகும் தொடும் ஆதிமூர்த்தி என்றார் அளவாகும் பரியந்தம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். எல்லா உலகும் தொடும் பெருமானை சேவிக்கிறது என்றால் அது ஒரு பெருமையா? அது பெருமை அல்ல. எம்பெருமானுக்கு எது பெருமை என்றால் இப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களையும் ரட்சிக்கிறான். இன்னும் தாழ்ந்தவர்கள் யாராவது இருக்காளா என்று தேடி பார்த்து ரட்சணத்தை செய்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான். அதான் அவனுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை என்று காட்டினார். இவ்விடத்தை ஆழ்வார் வாசகத்தை எடுத்து உதாரணத்து காட்டினார். நம்புள்ளை மேல் உந்தன் அடிசேர்ந்து அருள் பெற்றாள் என்ற அடுத்தபடியா கங்கையை பற்றி தெரிவிக்கிறார். இப்பொழுது அவள் எப்படி இருக்கா? அவள்னா இவ்விடத்தை கங்கைன்னு அர்த்தம். அருள் பெற்றாள் என்றே. பெற்றாள் யார் பெற்றாள்னா கங்கை. அந்த கங்கையான் அவள் பெற்றாள், அதை தெரிவிக்கிறார். உன் திருவடிகளை கிட்டி அன்றோ அவள் அந்த பிரசாதம் எல்லாம் பெற்றது. அவளுக்கு எவ்வளவோ பிரசாதம் தான், ஏற்றம் எல்லாம் இருக்கு. இந்த லோகத்திலே கங்கைக்கு எத்தனையோ ஏற்றம் தெரிவிக்கிறது, புராணம் தெரிவிக்கிறது. அதற்கு மேலே பெரியோர்கள் எத்தனையோ விதத்திலே அனுஷ்டானங்கள்லாம் காட்டுகிறார். கங்கையிலே நீராடினால் எல்லா பாவமும் போய்விடும் என்றெல்லாம் தெரிவித்து வருகிறோமே. அப்படிப்பட்டதெல்லாம் எதன் காரணத்தாலே ஏற்பட்டது என்றால் எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டினபடினாலே. என்ற தினமே தெரிவித்தேன். எம்பெருமான் உலகத்தை இழந்தான். அப்பொழுது நான்முகன் நம்முடைய திருவடியை கழுவினான். அந்த ஜலம்தான் கீழே வந்து விழுந்தது. தான் கங்கை என்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கங்கை உன் திருவடிகளை கிட்டி அன்றோ அவள் அந்த பிரசாதம் எல்லாம் பெற்றது. இத்தால் தர்மம் அவனிட்ட வழக்காம் என்னிடம் சொல்லுகிறது. தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் அவனிட்ட வழக்குனா அவனுடைய திருவடி சம்பந்தத்தாலே தானே இந்த பாவனத்துவம், புண்ணிய தன்மை, மற்ற பேரை புனிதமாக்கக்கூடிய தன்மை எல்லாம் கங்கைக்கு வந்து சேர்ந்தது என்றால் அதெல்லாம் அவனுடைய திருவடி சம்பந்தத்தாலே வந்ததை தவிர தனிப்பட்ட முறையிலே அவளுக்கு ஒரு ஏற்றம் கிடையாதுன்னு காட்டினார். ஆனால் ஒரு கேள்வி விடத்தை கேட்டு சமாதானம் தெரிவிக்கிறார். கிரகித்வா தர்மபாணியம் என்று கங்கை தனக்கே தர்மத்துவம் சொல்லா நின்றதிலே என்னில் தன்னுடைய இயற்கையாக கங்கைக்கு ஒரு தர்மத்துவம், ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். கிரகித்வா தர்மபாணியம். பாணி அந்த ஜலமானது எப்படி இருக்கு? கிரகித்வா அது தர்மத்தோடைய கூடினது. அப்படிப்பட்ட அந்த பாணி அந்த ஜலத்தை பிடித்து கொண்டு என்று இந்த பிரமாணத்துக்கு அர்த்தம் என்று ஏற்கனவே அதற்கு புனிதத்தன்மை இருக்கிறது, தர்மபாணி அது என்று தெரிவிக்கிறது. அது அப்போ சரியல்லவா அந்த பிரமாணம் என்று விசாரிக்கிறார். இவ்விடத்தை அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார். அதனுடைய பாவனத்துவத்துக்கும் மடி அவன் என்கிறது. அதனுடைய பாவனத்துவத்துக்கும் காரணம் என்ன? இப்படி சொல்றதுக்கே அபிப்பிராயம் என்னன்னா அவன் சம்பந்தத்தாலே தான் தெரிவிக்கிறதே தவிர அவன் சம்பந்தம் இல்லைன்னா எதுக்குமே எந்த வஸ்துவுக்குமே ஒரு ஏற்றம் கிடையாது, ஒரு பெருமையோ ஒரு கௌரவமோ கிடையாது என்று இவ்விடத்தை தெரிவிக்கிறார். மேலே பிறரையும் சுத்தமாக்கும்படி பார்த்தருளினான். பிறரையும் எல்லாரையும் சுத்தமாக்க வேண்டும் என்று எம்பெருமான் கட்டாட்சிக்கிறான். அது அவனுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அப்படித்தான் கங்கையையும் சுத்தமாக்குகிறான் எம்பெருமான். ஏன்னா இயற்கையா அதுக்கு பரிசுத்த தன்மை கிடையாது. அது என்ன பாவம்னு ஒண்ணு கிடையாது. கஜேந்திரனுக்கு பாவம்னு ஒண்ணு இருந்தது. இந்த பாவத்தை போக்கி ரட்சித்தான். இதுக்கு இயற்கையாவே புனிதத்தன்மையை ஏற்படுத்தினான் இந்த எம்பெருமான் இந்த கங்கைக்கு. அதனால அவனுடைய சம்பந்தம் அவனிட்ட வழக்குன்னு புண்ணியமோ பாவமோ எல்லாம் புண்ணியம் பாவம் உணர்ச்சி பிரிவின்மையமா என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். எல்லாம் அவனிட்ட வழக்காக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மேலே தெரிவிக்கிறார். பொடி சேர் பஸ்மத்தை தரித்திருக்கும் என்னதல். பஸ்மத்தை, பொடி என்றால் பஸ்மம். பஸ்மம் இருக்கே சாம்பல், அதை தரித்திருக்கக்கூடியவன் ருத்ரன். அவனை பற்றி அடுத்தபடியா தெரிவிக்கிறார். இவ்விடத்தை பொடிசேர் அனர்கங்கை ஏற்றான் அவிர்ஷடமேல் பாய்ந்த புனர்கங்கை என்னும் பெயர் பொன். இந்த கங்கை இருக்கே, அந்த கங்கை எப்படி இருக்கிறது என்றால் அவிர்ஷடமேல் பாய்ந்த அந்த சிவனுடைய ஜடையிலே வந்து பாய்ந்தது என்று தெரிவிக்கிறார். அதனாலே சிவனுக்கும் பாவனத்துவம் வந்து சேர்ந்தது என்று மேலே நிரூபித்து காட்டுகிறார். முதல்ல பொடி சேர்ந்து தெரிவித்தார். அதற்கு அர்த்தம் அருளி செய்கிறார். பஸ்மத்தை தரித்திருக்கும் என்னதல். பஸ்மம் சாம்பலை தரிச்சின்றிருக்கான் அந்த ருத்ரன். அதிலே போய் சாயும் என்னதல். ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம். இடத்திலே பொடி சேர், பொடியானது ருத்ரனிடத்திலே சேருகிறது அல்லது ருத்ரன் பொடியிலே சேருகிறான். ரெண்டு விதமா அர்த்தம் தெரிவிக்கிறார். இடத்திலே பொடி சாம்பல், அதை தரிக்கிறான் ருத்ரன். பொடியானது இவனிடத்திலே சேருகிறது ருத்ரனிடத்திலே. அல்லது ருத்ரன் என்ன பண்றான்னா அவன் அதிலே போய் சாயும், அதிலே போய் இவன் விழுகிறான், அந்த பொடியிலே சேருகிறான் என்று இரண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் இந்த பதத்துக்கு என்று காட்டுகிறார்.
இந்த சாம்பலை ஏன் பூசி தீர்ந்தான்னா அவன் பெரிய பாவத்தை பண்ணினான். தன்னுடைய தகப்பனார் பிரம்மாவுக்கும் அந்த காலத்துல 5 தலை இருந்தது. முதல்ல 5 தலை இருந்தது. ருத்ரனுக்கும் 5 தலை இருந்தது. இந்த காலத்துல பார்த்தான் எல்லாரும் லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பிரமித்தார்கள். இவன் பிரம்மாவா ருத்ரனான்னு ருத்ரனுக்கு செய்ய வேண்டிய பூஜைலாம் பிரம்மா பண்ணிட்டான். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா, ஒரே 5 தலை வேற, ஒரே மாதிரி இருந்தா சரி இவர் தான் ருத்ரன் போல இருக்குன்னு அவன் பண்ணான். பார்த்தான் ருத்ரனுக்கு அபார கோபம் வந்தது. என்ன 4 பேர் வந்து செய்கிறா, அதையும் கெடுக்கிறார் நம்முடைய தகப்பனார் அப்படின்னு நேர போனான். தகப்பனார்னு பார்க்கல, தன்னுடைய ஆச்சாரி தான் எல்லா உபதேசம்லாம் பண்ணிருக்கு. பிரம்மா தான் ருத்ரனுக்கு எல்லா உபதேசமும் பண்ணியிருக்கார். தகப்பனார்னு பார்க்கல, அடுத்தபடியா ஆச்சாரியன்னு பார்க்கல. நேர போனான். போய் அவருடைய ஒரு தலையை தூக்கி போட்டோடனே அவ்வாறு கோபம் ஏற்பட்டது. அப்பொழுது பிரம்மாவுக்கு அந்த கபாலமானது உன்னுடைய கையிலே கபாலித்துவம் பவிஷ்யது என்று கபாலமானது உன்னுடைய கையிலே ஒட்டி கொள்ளட்டும் தெரிவித்த உடனே அந்த கையிலே ஒட்டி கொண்டது அந்த கபாலமும் கையுமாக தெரிந்தால் இது எல்லாருக்கும் தெரிந்த விருத்தாந்தம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருத்தாந்தம். அதனால்தான் கபாலீஸ்வரன் கோயிலே பார்த்து கபாலமும் கையுமாக தெரிந்தார். சில திரிந்து பிற்பாடு அந்த கபாலம் அதற்கு என்ன சாபம் எப்படி போகும் என்று தன்னுடைய தகப்பனாரத்தை மிகவும் வருத்தப்பட்டு பிற்பாடு அவன் உணர்ந்தான். தன்னுடைய தவற்றை உணர்ந்தான். நாம் தப்பு செய்துட்டோம், எப்போல தகப்பனாருடைய தலையை கிண்டி இருக்கக்கூடாது, ஆச்சாரி அவனுடைய தலையை கிண்டி இருக்கக்கூடாது என்று உணர்ந்தான். உணர்ந்த பிற்பாடு இடத்துல மன்னிப்பு வேண்டினான். இது எப்படி போகும், இது கீழே விழணுமே, கபாலம் அவன் கையில ஒட்டின்னு இருந்ததுன்னா அதுவும் சதை, அதுல ரத்தம் நிரம்பு தோட எல்லாம் ஒட்டின்னு இருந்ததுன்னா மண்டை ஓடு, அது என்ன ஏற்படும், அது துர்கந்தம் எல்லாம் அதுல இருந்து எவ்வளோ அவஸ்தை. இதுல இருந்து அதோட போஜனம் பண்ண முடியுமா, என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி திரிந்தான். திரிந்து கடைசியில என்ன ஏற்பட்டது என்றால் அவன் சாபத்துக்கு விமோச்சனத்தை தெரிவித்தான் பிரம்மா. இப்போ இந்த கபாலம் எப்போ நிறையதோ அப்பொழுதுதான் இது கீழே விழும் என்று தெரிவித்தான். சரின்னு எல்லா இடத்தையும் சுற்றி திரிந்தான். எல்லா இடத்தையும் கண்ட கடலும் மழையும் கடலேழும் உண்டத்துக்கு காத்தம் உயிர் பண்ணாவோ என்று இடச்சடமுடி ஈசன் அறக்கொள்ள மண்ட நிறத்தானே அச்சோ அச்சோ மார்பின் மருமனை அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். எல்லா இடத்தையும் கண்ட கடலும் மழையும் உடையும் எல்லாத்தையும் எதெல்லாம் பார்த்தானோ, சப்த சமுத்திரம் சப்த குலபர்வதங்கள் எதெல்லாம் இருக்கோ லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அதில் தூக்கி போட்டாலும் நிறையவே இல்லை. எல்லாத்தையும் மூடி விடுறது இந்த கபாலம். எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியும். கடைசியிலே பத்ரிகாசிரமத்துக்கு சென்றான். அவ்விடத்திலே தத்திர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிகா என்று பார்வதி இடத்திலே தெரிவிக்கிறான். சரி, தனக்கு ஏற்பட்ட இடிவரவை இன்னைக்குமே பர்த்தாவனவன் தன்னுடைய மனைவியின் இடத்துல தனக்கு ஏற்பட்ட தாழ்ச்சியை தெரிவிக்கவே மாட்டேன். ரொம்ப தாண்ட ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பண்றான்னு வச்சுக்கோம், தாண்ட ஒரு உத்தியோகம்னா கூட சொல்லும் காலத்துல மனைவியின் இடத்துல தனக்கு பெரிய உத்தியோகம்னு சொல்லிடும். இன்னைக்குமே என்ன அவகிட்டையாவது ஒரு கௌரவம் இருக்கணும், இங்க அவளுக்கு அப்பதானே கௌரவ புத்தி ஏற்படும். அதனால அப்படி தெரிவித்துக் கொள்வான். ஆனா ருத்ரன் இவ்விடத்திலே தான் பட்ட இழிவரவை தன்னுடைய மனைவி நடத்திய மயா பிக்ஷா பிரயாசா, என்னுடைய பிக்ஷையை போக்கினான் தத்திர நாராயண ஸ்ரீமான் பிராட்டியோட எழுந்தருளியிருந்தான் பத்ரிகாசிரமத்திலே. ருத்ரனுடைய வச்சனம், அவன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அவ்விடத்திலே போய் எம்பெருமானத்திலே பிரார்த்தித்தேன். பிரார்த்தித்த பிற்பாடு எம்பெருமான் என்னுடைய இந்த கையிலே ஒட்டி கொண்ட கபாலம் அது நிறையும்படியாக தன்னுடைய மார்பிலிருந்து வேர்வை அல்லது ரத்தத்தை எடுத்து தெளித்தார். அது நிறைந்தது, கீழே விழுந்தது கபாலம். இன்றும் பத்ரிகாசிரமத்திலே பெரிய பிரம்ம கபாலம்னு அவ்விடத்தை பார்க்குது. ஆக அப்படி எம்பெருமான் அவ்விடத்துல அவனுடைய அந்த சாபத்தை போக்கினான். ருத்ரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை அந்த தலையை கிண்டினானோலையோ பிற்பாடு அதனால என்ன ஏற்பட்டதுன்னா அவனுக்கு பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டது. நேரம் பிரம்மாவுடைய தலையை கிண்டி கொள்ளினாலே பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரம்மாத்தி தோஷத்துக்கு என்ன அந்த பிராயசித்தம் என்ன என்றால் சாம்பல்ல போய் விழ வேண்டும், அதை எடுத்து தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறபடினாலே அதை தரித்து திரிந்தான். அதுல போய் விழுந்தான், அதுல புரண்டான், அதை எடுத்து தரிச்சினான் என்றெல்லாம் விருத்தாந்தம் பார்க்கிறோம். அவ்விடத்தை அதை தெரிவிக்கிறார். பஸ்மத்தை தரித்திருக்கும் என்னுதன் அதிலே போய் சாயும் என்னுதன் அனர்த்தங்கை ஏற்றான். அதற்கு மேலே தெரிவிக்கிறார். ஒடிசே அனர்த்தங்கை ஏற்றான், அக்னிக்கு அழகிய கையை ஏற்றான். அனர்த்தங்கை அங்கை என்றால் அழகிய கை, அப்படிப்பட்ட கைக்கு அனல் என்றால் அக்னி, அக்னியை ஏற்றான். தன்னுடைய கையிலே அக்னியை ஏற்றான். மேலே தெரிவிக்கிறார். பஸ்மச்சந்தனிலே பஸ்மத்தை எப்பொழுதும் தரித்து திரிந்தவன், அப்படிப்பட்டவன் இந்த ருத்ரன் காட்டினான். இதொழிந்த பிராயசித்தங்களால் பாவம் போகாது ஒழிந்தபடி, இதை தவிர வேறு பிராயசித்தங்களாலே பாவம் போகாது. கையில அக்னியை சுமக்கணும், அதுக்கு மேல என்ன அப்படின்னா சாம்பலை எடுத்து பூசிக்கணும், அதுல உருண்டு புரட வேண்டும்,
என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறபடினாலே இதை தவிர வேறு வழியினாலே இதற்கு இந்த பாவத்துக்கு தகப்பனார் தலையை கிண்டினது பிரம்மாத்தி தோஷம் வந்ததற்கு வேறு பிராயச்சித்தமே கிடையாது. அதனாலே இதையெல்லாம் செய்தான் என்று காட்டுகிறார் இவருக்கு. இவனுடைய ஈஸ்வர அபிமானத்துவத்தை வந்தேரி என்றோ என்று இருந்தான். இவனுடைய ஈஸ்வரனா அபிமானம் இவனுக்குமே காரியம் பண்ணினானே எம்பெருமான், இவனுக்கு என்னத்துக்கா போக்கினான் இவிடத்துல அது நடுவில் இந்த கேள்வி தொக்கி கிடக்கிறது. கேள்வி என்ன கேள்வினா, இவனுக்கு எதுக்காக காரியம் செய்ய வேண்டும்? இந்த ருத்ரனுக்கு அவன் எப்படி இருக்கான்? ஈஸ்வரோகம், ஈஸ்வர அபிமானி, நான் தானே அறப்பெரியவன், உனத்துல என்ன காட்டும் பெரியவன் கிடையாது என்று சமோகுணத்தாலே அபிபவிக்கப்பட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ரொம்ப பெரியவன், நான் என்னை காட்டும் பெரியவன் கிடையாது என்றெல்லாம் பேசுகிறார்கள் இவர்கள், இந்த இதர தேவதைகள். அப்படி இருக்கும் காலத்தில் இவனுக்கு என்னத்துக்காக காரியம் பண்ணினான்? எம்பெருமானை பற்றி சில சமயம் கொண்டாடுறார், சில சமயம் என்ன பண்றான், நாங்கள் தான் அறப்பெரியவர்கள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இவனுக்கு எதுக்காக காரியம் செய்ய வேண்டும்? எம்பெருமான் கபாலம் கையுமா இருந்தா தெரிய வேண்டியதான் என்ன, அதை பார்க்கல எம்பெருமான். மிக்க கிருபையோட கூடியவன் ஆகியபடினாலே அவன் செய்த காரியம் என்ன, இவனுடைய ஈஸ்வர அபிமானத்தை வந்தேரி என்றோ என்றிருந்தான். இவனுடைய ஈஸ்வரன் ஈஸ்வரன் அபிமானிக்கிறானே, அபிமானம்னா அகங்காரம். அகங்காரம் இருந்த அகங்காரத்தோட நான் தான் ஈஸ்வரன் அறப்பெரியவன் அர்த்தம், எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவன் நான் தான் என்று சொல்லி திரிந்து வருகிறானே இந்த ருத்ரன். அப்படிப்பட்ட அந்த ருத்ரன் ஈஸ்வர அபிமானத்தை வந்தேறினான். அவனுக்கு வந்திருக்கக்கூடியது இயற்கையான சொரூபம் என்ன? எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவர்கள் தான் அத்தனை பேர், அத்தனை ஜீவாத்மாக்களும், பிரம்மா தொடங்கி பிபீலிகா எறும்பு பரியந்தம் அத்தனை ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு அடிமை, அவனுக்கே சேஷப்பட்டு இருக்கக்கூடிய வஸ்துக்கள். ஆனா இந்த அகங்காரம்னா என்ன, ஏதோ அந்த சரீர சம்பந்தத்தாலே அது ஏற்படக்கூடியது அகங்காரம். சரீர சம்பந்தத்தாலே தானே அத்தனை அகங்காரம் தானே நமக்கு வந்து சேரும். நம்ம எல்லாம் அகங்கரிக்கிறோமே, எத்தனை காலட்சேபம் கேட்டாலும் சொன்னி என்ன அகங்காரம் போய மாட்டேங்கிறது, என்ன பண்ணுதான் சரீர சம்பந்தத்தால் என்ன ஏற்படுறது அப்படின்னா அகங்காரம் வந்து சேரும். நாம் செய்த புண்ணிய பாபரூபமான கர்மங்கள் அது சரீரமாக வடிவெடுத்து இங்க வந்திருக்கிறபடினாலே அது அந்த சேஷத்துவ ஞானத்தை மறைக்கிறது. நம்முடைய இயற்கையான ஸ்வரூபம் அடியேன் அடியேன் என்கிற அந்த தாசபூதா ஸ்வதசர்வே ஆத்மான பரமாத்மா நான்யதா லட்சணம் தேஷாம் வந்தே மோக்ஷே ததைவச்ச என்கிற பிரமாணத்தின்படி வேறு லட்சணமே கிடையாது. பந்தத்திலேயும் மோட்சத்திலையும் இந்த ரோகத்தை இருக்கும் காலத்திலையும் பரமபதத்துக்கு சென்றாலும் என்ன லட்சணம் ஜீவாத்மாவுக்கு என்றால் தாசபூதா ஸ்வதசர்வே ஹி ஆத்மான பரமாத்மனா, எல்லாம் எப்பொழுதும் தாசபூதா ஸ்வதசர்வே இயற்கையான தன்மை என்ன அப்படின்னா தாசபூதர் எல்லாம் அடியானே தவிர வேறு வார்த்தையே கிடையாது. சுவாமி என்பதற்கு யோகியதே கிடையாது. எல்லாம் உபச்சாரமாக மற்ற பேருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை தவிர சுவாமினா எம்பெருமான் ஒருத்தன் தான் சுவாமி. எல்லாம் என்ன மற்றதெல்லாம் சொத்து அவனுக்கு. இதான் இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை, இதை மாற்றவே முடியாத ஒரு காலத்திலே. ஆக சதசர்வே ஹி ஆத்மான பரமாத்மனஹா, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் லட்சணம். அது இங்கே இருந்தாலும் சரி, பரமபதத்துக்கு சென்றாலும் சரி, எங்க போனாலும் பரமாத்மா மொத்தம்தான். மற்ற எல்லா வஸ்துக்களும் ஜீவாத்மாக்கள் எல்லாம் அப்படி இருக்கு, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அதனால எம்பெருமான் பார்க்கிறான், ஈஸ்வரன் நான் ரொம்ப அறப்பெரியவன் நான் என்றெல்லாம் அகங்காரம் கொண்டாலும் நான் தான் ஈஸ்வரன், நான் தான் எல்லோரையும் நியமிக்கிறேன் என்றெல்லாம் ருத்ரன் அகங்கரித்து வார்த்தை சொன்னாலும் கூட இதெல்லாம் வந்தேறினான். ஏதோ அவனுடைய சரீர சம்பந்தத்தாலே நல்லா சரீரம் கொடுத்துருக்கும். அந்த சரீரத்துல நல்லா புண்ணிய சரீரம், நிறைய சக்தி இருக்கு, எல்லாருக்கும் காரியம் பண்ணுவதற்கு, நிறைய காரியங்கள் செய்வதற்கு தகுதியா இருக்கு அந்த சரீரம். அதன் காரணமாக இப்படி அகங்கரிக்கிறான் அவன். இதெல்லாம் வந்தேறி யோபாவம் தெரியல, மறைக்கிறது, இவனுடைய அந்த ஞானத்தை மறைக்கிறது. அதனால இவனுக்கு காரியம் பண்ணுவோம். இயற்கையாக என்ன சுரூபம் இவனுக்கு என்றால் நமக்கு அடிமைப்பட்டவன் தானே. நம்முடைய பேரன், நிறைய பெருமானுக்கு பேரன் வேற, அது மேல நமக்கு அடிமைப்பட்டவன். அதே அவன் காரியத்தை செய்வோம் என்று எம்பெருமான் அவனை ரட்சித்தான், அந்த கபாலத்தை போக்கினான் என்பது இவ்விடத்தை அற்புதமான விற்த்தாந்தம் அதை எடுத்து காட்டுகிறார். இவனுடைய ஈஸ்வர அபிமானத்தை வந்தேறி என்றோ என்றிருந்தான். இது வந்து ஏறி இருக்கிறது, இவன் மேலே படிந்து இருக்கிறதே தவிர இயற்கை அதல்ல என்று காட்டினார். அதற்கு மேலே சுவாபாவிக சம்பந்தத்தையே நினைத்து ரட்சித்தான். எதை கொண்டு ரட்சித்தான் எம்பெருமான்? இது வந்தேறி இந்த அகங்காரம். ஆனா எதை கொண்டு ரட்சித்தான்னா சுவாபாவிக சம்பந்தம். சுவாபாவிகம்னா இயற்கையான சம்பந்தம். அவனுக்கும் இவனுக்கும் உண்டான சம்பந்தம் இயற்கையான சம்பந்தம், ஆத்மா பரமாத்மாவுக்கு உண்டான சம்பந்தம். அது ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம். முந்தனோடு உறவே நமக்கும் ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். சம்பந்தம் ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் ஒன்னா ரெண்டா நவவித சம்பந்தம் இருக்கிறதே. பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா ஜேயோ ரமாபதி சுவாமி ஆதாரோ மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்ய மனோதிதா என்று
திருமந்திரத்திலே இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 9 விதமான சம்பந்தம் சொல்லியிருக்கேன். அத்தனை சம்பந்தம் இருக்கும் காலத்துல அது இயற்கையான சம்பந்தம் தானே, சுவாபாவிகமான சம்பந்தம். அது ஒரு காலத்தையும் ஒழிக்க போகாது. எங்க போனாலும் அந்த சம்பந்தம் ஒழியவே ஒழியாது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம். அப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறபடினாலே எம்பெருமான் அவனை ரட்சித்தான் என்று இவ்விடத்தை பார்க்கிறோம். வந்தேரி என்றோ என்று இருந்தால் சுவாபாவிக சம்பந்தத்தையே நினைத்து ரட்சித்தான். அதையே நினைச்சான். இயற்கையாக இருக்கக்கூடிய சம்பந்தம், நமக்கும் ருத்ரனுக்கும் உண்டான சம்பந்தம். அதனாலே அதை கொண்டு இவனை ரட்சிக்க வேண்டும் என்று ரட்சித்தான். மேலே தெரிவிக்கிறார், அவனுடைய அவிர்ஷடை மேல் பாய்ந்தார். அவனுடைய அவிர்ஷடை மேலே பாய்ந்தான். இப்படிப்பட்ட ருத்ரன் அவன் மேலே பாய்ந்தான். அதன் மேலே இந்த கங்கை பாய்ந்தது என்று தெரிவிக்கிறார். அவிர்ஷடை மேல் பாய்ந்தார். ஒளியை உடைய சிவந்த ஜடையின் மேலே வந்து குதித்த நீரை உடையடாய் கங்கை என்னும் பெயரையும் உடையடாய் ஸ்லாக்கியமான ஸ்திரீயானவளும் மிகச்சிறந்த ஸ்திரீ, நாம் மிகச்சிறந்த பெண் இந்த கங்கையானவள். அவள் எப்படி இருக்கிறாள்னா முதல்ல தெரிவித்தார். ஒளியை உடைய சிவந்த ஜடையின் மேலே வந்து குதித்த ஒளி, நன்னா ஒளி இருக்கு, நன்னா தேஜஸோட கூடி இருக்கிறது. இதுன்னா சிவனுடைய ஜடை, இந்த ஜடா மண்டலம் இருக்கு, அது நல்ல தேஜஸோட அக்னியை போல இருக்கு. அக்னியை போல அவனுடைய ஒரு உருவம் பொன்னுருவம் ஒன்னு செந்தி ஒன்னு மா கடலுருவம் ஒத்து நின்னா மூருவம் கண்ட போது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்புருவம் அடிகண்டா. திருவண்ணியாழ்வார் திரு நெடுந்தாண்டகத்திலே இடத்தை தெரிவிக்கிறார். ஒவ்வொரு உருவமும் எப்படி இருக்குன்னா, ஒரு உருவம் செந்தி, ஒரு உருவம் பொன்னுருவம், ஒன்னு பொண்ணு தங்கத்தை போல இருக்கிறது ஒண்ணு, அது என்ன ரொம்ப பிரகாசத்தோட இருக்கிறது. அது பிரம்மா அவனுடைய அந்த உடலானது சரீரமானது. அதுக்கு மேலே ஒண்ணு செந்தி, அந்த செந்தி அது ருத்ரனுடைய அந்த சரீரம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது நெருப்பை கக்குகிறா போல பார்த்தவர்கள் ஒரு தடவை பார்த்தானா பாடு தூக்கமே வராது. அப்படி இருக்கக்கூடியது செந்தி, நெருப்பை கக்குகிறா போல. அக்னி குண்டங்களை தூக்கி முகத்துல வாரி இறைத்தால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்கக்கூடியது ருத்ரனுடைய வடிவுன்னு. அதற்கு மேலே அடுத்தபடியா ஒண்ணு மா கடல் உருவம் ஒத்துனா எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா, அது மா கடல் உருவம், பெரிய சமுத்திரம்னு. அதே போல சமத்தை எல்லாம் போக்கக்கூடிய சமுத்திரம். சமுத்திரம்னா எப்படி இருக்காது, பார்த்தாலே சமம் தீர்ந்து விடுகிறது. அந்த இடத்துல போய் நின்னா போறோம். அந்த கண்ணாலே பார்க்கும் காலத்தே சமத்தை எல்லாம் போக்கக்கூடியது சமுத்திர ஜலமான. அப்படிப்பட்ட அந்த பெரிய உருவம், அதுவும் நீல நிறத்து அழகனாக இருக்கிறான். இந்த நீல நிறத்துக்கே ஒரு சுபாவம் உண்டுன்னு நான் ரிசர்ச்லாம் பண்ணி கூட இப்போ தெரிவிக்கிறான். அந்த நீல நிறத்துக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. என்னன்னா அது மிகவும் சாந்தியை கொடுக்கக்கூடியது. அது நன்னாக மனதிலே எப்பொழுதும் ஒரு பதற்றம் இல்லாமல் அமைதியாக ஏற்படுத்தும் இந்த மனதை என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அதனாலே அந்த கடல் உருவம் எப்படி இருக்கு, நீல நிறத்திலே இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய திருமேனியும் கடலுக்கு ஒத்து இருக்கிறது அவனுடைய திருமேனி. அதனாலே சமத்தை எல்லாம் ஒண்ணுமா கடல் உருவம் ஒத்து நின்று மூருவம் கண்டபோது ஒன்றாம் சோதியும் அல்லாதவை இரண்டும் அழியும் சோதியும் வியாக்கியானம் பண்ணார். மூருவம் கண்டபோது என்ன, ஒன்றுதான் சோதினார், மற்றதெல்லாம் சோதின்னு கீழே சொன்னாரு. ஒன்னுரவம் நன்னா பிரகாசத்தோட கூடினது, ஒன்னு செந்தி அதுவும் நன்னா பிரகாசத்தோட கூடினதுனால அதை ரெண்டையும் வச்சுட்டு இந்த கடல் உருவம் இதையும் வச்சு கொண்டு மூருவம் கண்ட போது மூன்றையும் சேர்த்து பார்க்குங்காலே ஒன்றாம் சோதி, ஒன்றுதான் சோதி, ஒன்றுதான் நல்ல தேஜஸோட கூடியிருக்குமே தவிர மற்றது ரெண்டும் அப்படி இருக்கும்னா மற்றவை இரண்டும் அல்லாதவை இரண்டும் அழியும் சோதி. ரெண்டாம் மற்ற சோதிகள்லாம் இதை பார்க்கும் காலத்திலே அழிந்து விடுங்க. அழகு தான் நம்முடைய சமத்தை எல்லாம் போக்கக்கூடிய சம்சாரத்திலே ஏற்படுத்தக்கூடிய அந்த தாபத்திரயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்த காலத்திலே எல்லாம் பறந்து ஓடி விடுகின்றனாம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. அப்படி அல்லாமல் இது எப்படி இருக்குன்னா, ஒளியை உடைய சிவந்த ஜடையின் மேலே, ஒளி மிகுந்த தேஜஸோட கூடினா சிவந்த நெருப்பை கக்கக்கூடிய ஜடையின் மேலே வந்து குதித்த நீரை, வந்து அதன் தலையில வந்து குதித்தது இந்த நீரை உடையடாய் அதை அப்படிப்பட்ட அந்த நீர் வந்து குதித்ததே அதை தலையிலே தரித்தான் ருத்ரன். இடத்துல வந்தான், திருவடியை எடுத்து இழக்கினான் எம்பெருமான். நிற்கிற தினமே தெரிவித்தேன், குறை கொண்டு நான் முகம் குண்டிக நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேலேற கழுவினான். சென்னிமேலேற அவனுடைய முடியிலே ஏறும்படியாக இந்த ஜலமானது படியும்படியாக கழுவினான் என்று அவ்விடத்திலே நன்றாக விளக்கினான் பாதத்தை பிரம்மா பார்க்கிறோம். எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அடர்ந்த காலத்துல விளக்கினானே அப்பொழுது அந்த ஜலம் வெகு வேகமாக வந்தது கீழே வரும் காலத்திலே அப்பொழுது அவ்விடத்திலே யோகியோஸ்மி செவதாரநாத் என்று ருத்ரன் ஓடியே வந்தான். பிரம்மா ருத்ரன் அழைச்சான்.
அழைச்சு கீழே போகும்போது அதி வேகமா போயிட்டு இருக்கு, இத்தனை வேகத்துல கீழே போய் விழுந்ததுன்னா எல்லா லோகத்தையும் அழிச்சுடும். கீழ் உண்டா லோகத்துல அவ்வளவு வேகமாக மேலிருந்து சத்தியலோகத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னா எவ்வளவு வேகமாக வரும், அது அழித்து விடும் என்று சொல்றவாறே யோகியோஸ்மி, நான் தகுந்தவன், இதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுந்தவன். அவனே ஓடி வந்தான், ஓடி வந்து தன்னுடைய ஜடையிலே ஏற்றுக்கொண்டான், அதை முடிந்து வைத்துக் கொண்டான். உள்ள எல்லா ஜனமும் ஒன்றுக்கு பெரிய ஜடையிலே நல்லா சுற்றி முடிச்சு போட்டு வச்சிருந்தான். பிற்பாடு அவன் அதை விட்டான் வெளியிலே என்று சரித்திரம் பார்க்கிறோம் அவ்விடத்துல. ஆக இப்படி தன்னுடைய தரையிலே தெரிவித்தானே, எதற்குன்னா அவ்விடத்தை ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ண, எதுக்குன்னா இதை போல திரியக்கூடிய தன் இஷ்ட பிரகாரம் திரியக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து நல்ல குலத்தை பிறந்திருக்கும், நல்ல உயர்ந்த குலத்தை பிறந்திருக்கும். அதனால என்ன, தன் இஷ்ட பிரகாரம் கண்ட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டு திரியக்கூடிய பிள்ளைகளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தை தெளிப்பார்கள். ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தெளிப்பார்கள். தெளித்தா அப்பொழுது அதனாலே அதற்கு ஒரு மனதிலே ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும் என்கிறபடினாலே தெளிப்பார்கள். அதே போல பிரம்மா பார்த்தார், நம்முடைய பிள்ளை இவனுக்கு ஒண்ணுமே போல, எப்ப பாரு அகங்காரத்தோடயே திரிகிறானே, இவன் எப்பொழுதும் அகங்காரம் முடித்து திரிகிறான், இவனுக்கு அதுக்கு மேல நம்ம தலையை விளக்கிவிட்டான் இவனுக்கு, அதனால இவனுக்கு ரொம்ப அகங்காரம் அதிகமா இருக்கு, இப்படி திரிகிறானே, இந்த அகங்காரத்தை கொஞ்சம் குறைக்க வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், எம்பெருமானுடைய ஸ்ரீபாதித்தம் அதை இவனுடைய தலையிலே செடிக்கணும் என்று நினைத்தான். அதனாலே ருத்ரனை அழைத்தான். அதனாலே ருத்ரனை அழைத்து நீ இதை தலையிலே தாங்கி கொள் என்று தெரிவித்தார் பிரம்மா. அதனாலே அவனும் தரித்தான விடத்திலே தன்னுடைய ஜடையிலே என்பது அற்புதமான புத்தாந்தம் விடத்தை அதை எடுத்து காட்டுகிறார். உடையடாய் கங்கை என்னும் பேரையும் உடையடாய் ஸ்லாக்கியான ஸ்திரீயானவள், கங்கைன்னு அவளுக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த கங்கை, அந்த கங்கை இதை எதுக்காக தெரிவிக்கிறார்னா, இந்த கங்கைக்கு இயற்கையான புனிதத்தன்மை கிடையாது, அதனாலே ஏற்பட்டது அப்படின்னா எம்பெருமானுடைய ஸ்ரீபாதத்திலே பட்டபடினாலே இந்த தீர்த்தத்துக்கு புனிதத்தன்மை ஏற்பட்டது என்று தெரிவித்து வருகிறார் இவ்விடத்திலே. சாக்கியமான ஸ்திரீயானவரும் அதற்கு மேலே உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்றாள் என்றே. இப்படிப்பட்ட இந்த கங்கையானவர், அந்த கங்கையினுடைய விருத்தாந்தத்தை தெரிவித்தார். பொடி சேர்ந்து அனற்கங்கை ஏற்றான் அவிரிசனமே வாய்ந்த புனர்கங்கை. அப்படிப்பட்ட இந்த கங்கையானவள் அவள் உன்னுடைய அடி, உந்தன் அடி சேர்ந்து, உன்னுடைய அடி சேர்ந்து அருள் பெற்றாள் என்று அவளுக்கு இப்படிப்பட்ட கிருபை ஏற்பட்டது. அருள் பெற்றால் எல்லாரும் கொண்டாடும்படியான அருளை பெற்றாள். எல்லோரும் புனித ஜலம், புனித தீர்த்தம், கங்கை எவ்வளவு புனிதமான தீர்த்தம்னு எத்தனை பேர் கொண்டாடுறோம். நம்ம வேணா கங்கையில் புனிதமாய காவிரி நடுப்பாட்டுன்னு நாம வேணா சொல்லிக்கணும். ஆனா என்ன, எல்லாரும் தேசத்துல இருக்கக்கூடியவர்கள், வட தேசத்திலே வெளிநாட்டிலே எத்தனை இடத்துல இருந்து கங்கா தீர்த்தம்னா அது ரொம்ப புனிதத்தன்மையோட கூடியது. அதுக்கு காரணம் என்ன, பெருமானுடைய திருவடியிலே பட்டபடினான் என்று பார்க்கிறோம். இதை தெரிவிக்கிறார். பிராயசித்தம் பண்ணியதால் சுத்த நன்றிக்கே இருக்கிறவனையும் சுத்தனாக்கிற்று திருவடிகளில் ஸ்பர்சத்தாலே என்கிறது. பிராயசித்தம் பண்ணியதால் சுத்த நன்றிக்கே, இவன் பிராயசித்தம் எல்லாம் பண்ணினானே ருத்ரன், அதனாலே சுத்தி இல்லைன்னு இவ்விடத்துல. எதனாலே இவன் எத்தனையோ பிராயசித்தம் பண்ணி அதெல்லாம் சாம்பலெல்லாம் தரித்து எல்லாம் பண்ணினான். இதுக்காக இப்போ இந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். இவ்விடத்துல பொடி சேர் என்று பொடி சாம்பல்லே சேர்ந்தான் ருத்ரன் என்றால் அதெல்லாம் பிராயசித்தம். அனற்கங்கை கையில அக்னியை தரித்தான், சாம்பல்லே சேர்ந்தான், இதெல்லாம் பிராயசித்தம். இந்த பிராயசித்தம் எல்லாம் பண்ணினபடினாலே அவனுக்கு ஒரு சுத்தி உண்டானா, அதனால எல்லாம் சுத்தி ஏற்படலை. எதனாலே சுத்தி ஏற்பட்டதுன்னா தெரிவிக்கிறார். பிராயசித்தம் பண்ணியதால் சுத்த நன்றிக்கே, அதனால் சுத்தி அல்லாமல் இருக்கிறவனையும் சுத்தனாக்கிற்று. அன்றிக்கே இருக்கிறவனையும் அப்படி அல்லாமல் பிராயசித்தம் பண்ணினபடினாலே அவனுக்கு ஒரு சுத்தியும் இல்லாமல் சுத்தனாக்கிற்று திருவடிகளின் ஸ்பர்சத்தாலே என்கிறது. இவனுடைய திருவடி ஸ்பர்சத்தாலே அந்த தீர்த்தம் வந்து விழுந்ததோடைய தலை, அதனாலேதான் ருத்ரனுக்கே சுத்தி, அவனுடைய திருவடியிலே பட்டபடினாலே தான் கங்கைக்கே சுத்தி என்று இரண்டையும் இடத்தை அற்புதமா எடுத்து காட்டுறார். அதுக்கு மேலே பெரியாழ்வார் பாசம் எடுத்து காட்டுகிறார். நடந்திகள் சடையான் முடிப்பொன்றை மலரும் நாரணன் பாதத்துராயும். அற்புதமான பாசம். கடந்திரி புனரால் புனற்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே. பெரியாழ்வார் திருமொழியில ஆச்சரியமான கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயா என்று இப்பொழுது பார்க்கிறோம். அந்த திவ்யதேசத்துக்கு பாசுரம் இடுகிறார் மடத்திலே பெரியாழ்வார். அற்புதமான திவ்யதேசம் தான், என்ன ஆச்சரியமா பெருகுது. கங்கையானது எவ்வளவு வேகம், அபார வேகம். இந்த இடத்துல போய் பார்த்தா அவ்வளவு வேகமாக அதுல குதித்தோன்னா அரை செகண்ட் தான் ஹரித்வார் வந்து செல்லும். அவ்வளோ வேகத்துல கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிரயாணத்தை ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிவிடலாம். அப்படி அபாரமான வேகத்துல ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடியது இடத்துல இந்த கங்கையானது. ஆக அப்படிப்பட்ட
ஆச்சரியமான அந்த கண்டம் என்னும் கடிநகர் இடத்தை தெரிவிக்கிறார். அங்க எப்படி இருக்கு தெரியுமா அந்த கங்கை? பாசம் விடக்கூடிய அந்த பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். நடந்திகள் சடையான் முடிக்கொன்றை மலரும். நடந்திகள் சடையான் இடத்தை நல்ல நடம் திகழக்கூடிய சடையை உடையவன் ருத்ரன். அப்படிப்பட்ட அந்த சடையிலே முடிக்கொன்றை மலரும் கொன்றை புஷ்பம் அதை அவன் முடியிலே வச்சுட்டு இருக்கான் ருத்ரன். அந்த மலரும் பெரியாழ்வார் இடத்துல போய் பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா கங்கையிலே என்ன வருதுன்னா 2 புஷ்பம் வருது. ஒண்ணு திருத்துழாயும் வருது, இன்னொன்னு கொன்றை பூவும் வருது. எப்படி ரெண்டும் சேர்ந்து வருது? எங்கேருந்து வருது? திருத்துழா எங்கேருந்து வருது? இந்த கொன்றை புஷ்பம் எங்கேருந்து வருதுன்னு ஆராய்ந்து பார்த்தார் பெரியாழ்வார். அதான் அப்பதான் அவன் கண்டுகொண்டார். ஓ, எதன் காரணம் தெரியுமா? அன்று எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்தானே, உலகத்தை இழந்த காலத்தை எம்பெருமானுடைய திருத்துழாய் பாதத்திலே அவனுடைய திருவடியிலே இட்ட அந்த திருத்துழாய், அதுவும் சங்கரன் ருத்ரனுடைய முடியிலே ஜடையிலே இருந்த அந்த கொன்றை புஷ்பம் ரெண்டும் சேர்ந்து வருது, அடிச்சுட்டு வருது இந்த கங்கை. அதைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம் என்று அவ்விடத்தை தெரிவிக்கிறார். சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாய். நாரணன் எம்பெருமானுடைய திருவடி தாமலிலிருந்து இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய், எல்லா இடத்தையும் திருத்துழாய் இருந்திருக்கான். தோளின் மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாடின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையமான தாடினை திருவடியிலே எல்லா இடத்தையும் அவனுக்கு திருத்துழாய் இருக்கிறபடினாலே திருவடியிலே இருக்கக்கூடிய திருத்துழாய் அதுவும் சேர்ந்தது. திருவடியைத்தானே விளக்கினான். ஏன் சுவாமி வேற இடத்துல இருக்கிற திருத்துழாயா இருக்கக்கூடாதா? வேற எல்லா இடத்தையும் தானே தோழின மேலும் நன் மார்பின் மேலும் எல்லா இடத்தையும் எம்பெருமான் திருத்துழாய் இருந்துருக்கான். பெரிய திருத்துழாய் மாலை சாத்தின்னு இருக்கான். ஏன் நாரணன் பாதத்துழாயா இருக்கணும்? நாரணன் தோழின் மேல் இட்ட துழாயா இருக்கக்கூடாதா? அப்படின்னா இருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. காரணம் நான் திருவடியைத்தான் எம்பெருமானுடைய திருவடியைத்தான் பிரம்மா விளக்கினானே தவிர எம்பெருமானுடைய பூர்ண திருமேனிக்கா திருமஞ்சனம் பண்ணினான். பூர்ண திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்ணி திருவடி மட்டும்தான் அங்க வந்தது. சத்தியபவத்துக்கு வந்தது பூர்ண திருமேனி வரல. எம்பெருமானுடைய பூர்ண திருமேனி வந்தா இல்லை, திருவடி மட்டும்தான் வந்தது. திருவடிக்குத்தான் திருமஞ்சனம் பண்ணினான். அதனாலே நாரணன் பாதத்துழாய் என்று தெரிவிக்கிறார் இடத்துல. மற்ற இடத்துல இட்ட திருத்துழாய் அல்ல, திருவடியில இட்ட திருத்துழாய் என்று அதை பார்த்து அற்புதமாக காட்டுகிறார் பெரியாழ்வார் இடத்துல. அதுவும் அந்த ருத்ரனுடைய சடையில இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பம் ரெண்டும் பெருகிறது அவ்விடத்திலே அந்த கங்கையிலே என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கண்டம் என்னும் கடிநகர் என்பது அவ்விடத்தை அற்புதமான விருத்தாந்தம், அதை காட்டுகிறார். அதுக்கு மேலே மற்றொரு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். பாதோதகேன சசிவகா, உன் திருவடிகளோடு. இது ஆழ்வந்தார் பரமாச்சாரியரான ஆழ்வந்தார் அவருடைய ஸ்தோத்திரத்னத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம் இருக்கு. வேதாபார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் மோசன மகிஷ்ட பலப்பிரதான புண்ணிய பிரஜா பசுபதி பரிபாதகஸ்ய பாதோதகேன சசிவா ஸ்வசிரோத்ருதேனா என்று அற்புதமான ஸ்லோகம் இடத்துல ஸ்தோத்திரத்னத்திலே பெருமானுடைய பரத்துவம் யார் எல்லாத்தையும் போகிறான் இடத்துல கேட்டு அற்புதமா தெரிவிக்கிறார். குருபாதக தைத்திய பீடாதி வேதாபார குருபாதக தைத்திய பீடாதி வேதம் எப்படித்தான் பிரம்மா ருத்ரன் 2 பேருக்கும் நிறைய ஆபத்து, ஸ்லோகத்தை நிறைய ஆபத்தை தெரிவிக்கிறார். அத்தனையும் போக்கினவன் யாருன்னா எம்பெருமான் தான் நான் போக்கினான் அவளை பத்தி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இடத்துல வேதாபாரம் வேதத்தை எல்லாம் அபகரித்து சென்றாரு. வேதத்தை உபதேசித்தான் எம்பெருமான். அவ்விடத்துல நான்முகனுக்கு பிரம்மாவுக்கு வேதத்தை தெரிவித்தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மின் சமதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் மும்சுர்வை சரணமாம் பிரபத்தியன்னு வேதத்தை உபதேசித்தார். வேதத்தை உபதேசித்த உடனே அதை பெற்றுக்கொண்டான் பிரம்மா. பிற்பாடு ஒரு சமயம் தூங்கும் காலத்துல இந்த வேதமானது வடிவம் எடுத்துருது. பிரம்மா கூட தூக்கம் உண்டு, ரொம்ப பெரிய தூக்கம் தான். நம்ம தூக்கம்லாம் தேவையில்லை. ஏதோ 6 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் இல்லை, ஒரு 10-12 மணி நேரம் தூங்குவோம்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. பிரம்மானுடைய எப்படிப்பட்ட தூக்கம்னா ஒரு சதுர்யுகம் 4 யுகங்கள் தூங்குகிறான். யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகங்கள் தூக்கம். ஒரு சதுர்யுகம் தூக்கம், ஒரு சதுர்யுகம் அவருக்கு முடிப்பு. அப்படின்னா தான் அவர் ஒரு நாள் கழியும். 8 யுகங்கள் சேர்ந்தால் ஒரு நாள் பிரம்மாவுக்கு. ஆக இவ்வளவு நேரம் தூங்குறாரு. இவ்வளவு நேரம் தூங்குற சமயத்துல என்ன வேணா நம்ம தூங்குற 8 மணி நேரத்தையே என்னென்னமோ ஆயிடுது. ஒரு பிரம்மா இவ்வளவு நேரம் தூங்கினான் என்ன வேணாலும் நடக்கணும். அந்த வேதங்கள் எல்லாம் என்ன குழந்தைகளுடைய வடிவை எடுத்துக்கொண்டது, வெளியிலே வந்தது. அப்பொழுது மது கைட்டவர்கள் என்று தமோகுணம் ரஜோகுணம் ஆகிய 2 அசுரர்களுடைய வடிவை கொண்டு அவைகள் 2 பேரும் வந்தா இந்த குழந்தைகள் வேதத்தை எடுத்து சென்றார்கள் என்று ஒரு விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அவ்விடத்திலே புராணத்திலே இருக்கக்கூடிய விற்த்தாந்தம். கல்பவேதத்தாலே மற்றொரு விற்த்தாந்தமும் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை எல்லாம் கல்பத்தினுடைய ஆதியில முடியும் காலத்துல முடிய போறது, பிரளயம் வந்து இனி எல்லாத்தையும் அழிக்க போறான் எம்பெருமான். பெருமானத்திலே எல்லா ரோகங்களும் சென்று ஒன்றிவிட போகிறது என்ற காலத்துல அப்பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் காட்டப்பட்டிருக்கிறது புராணத்திலே. அப்பொழுது எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் செய்தான்
என்றும் அவ்விடத்திலே வித்தாந்தம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு அசுரன் வந்து இந்த வேதங்களை எடுத்து சென்றான். சென்ற காலத்திலே நீரிலே பழைய ஜலத்துக்குள்ளே புகுந்தான். அதனால எம்பெருமான் மீனுடைய வடிவை எடுத்துக்கொண்டான். வந்து அப்பொழுது அந்த அசுரனை கொன்று அந்த வேதத்தை எல்லாம் அவனிடத்திலிருந்து ரட்சித்தான் என்பதாக விற்த்தாந்தம் பார்க்கிறோம். மற்றொரு விற்த்தாந்தம் மதுபைரவர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் இந்த வேதத்தை எல்லாம் அபகரித்து சென்றார்கள். அபகரித்து போன காலத்துல அப்பொழுது பிரம்மா எழுந்திருந்தார். எழுந்திருந்து பார்த்தா வேதம் தெரியல. எப்படி சிருஷ்டிப்பேன்? லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கணுமே, வேதத்தை கொண்டுதான் சிருஷ்டிக்க வேண்டும். எப்படி நான் சிருஷ்டிப்பேன்? வேதாமி பரமேசு வேதாமி பிரமம் தனம் என்று மிகச்சிறந்த தனம் கண்ணிழந்தேன், தனம் இழந்தேன், ஐஸ்வர்யம் போச்சு என்று வருத்தத்துடன் பிரம்மா அப்பொழுது கலங்கினான். எம்பெருமானை பற்றினான். பெருமானை பற்றின காலத்தில் எம்பெருமான் அப்போது அஹயக்ரீவா அவதாரம் பண்ணி அப்பொழுது அந்த அந்த மதுபைரவர்களை அழித்தான். அயக்ரீவா அவதாரம் பண்ணினான், மதுபைரவர்களை அழித்தான். மத்ஸ்யாவதாரம் பண்ணினான், அயக்ரீவன் என்கிற அசுரனை கொன்றான். அப்பொழுது இந்த வேதத்தை அபகரித்து போன அந்த அசுரனுக்கு என்ன பேர்னா அவனுக்கே அயக்ரீவன். அந்த அசுரன் அயக்ரீவன் என்ற அசுரன் அவனை கொன்றான், கொன்று ரட்சித்தான். இந்த விதமாக புராணத்திலே வித்தாந்தம் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்பத்திலே ஒவ்வொரு விதமாக நடக்கும் என்று பெரியோர்கள் அற்புதமாக கூறுவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆக கல்பம்னா பிரம்மானுடைய ஆயுஷ், ஒவ்வொரு பிரம்மா ஆயுஷ்ல ஒவ்வொரு விதமாக நடக்கக்கூடியது இந்த வித்தாந்தங்கள் எடுத்து காட்டுகிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ரட்சித்தான் வேதாபகார வேதத்தை அபகரித்த காலத்துல அந்த அசுரர்களிடத்திலிருந்து அந்த வேதத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்தான். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாது, குருபாதகம் குருவினிடத்தை மிகச்சிறந்த அபச்சாரத்தை பெற்றான் பண்ணினான் இந்த ருத்ரன். தான் கீழேயே தெரிவித்தேன். குரு பிரம்மாவுடைய கழுத்தையே அறுத்துட்டான், கிள்ளி போட்டான் தன்னுடைய விரலால். ஆக அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாவம், அந்த பாவத்தை செய்தான். அந்த பாவத்தையும் போக்கினான் எம்பெருமான். அவனுக்கு கிருபையை பண்ணினான். வேதாபார குருபாதக தைத்திய பீடாதி. அதற்கு மேலே அசுரர்கள், எத்தனையோ அசுரர்கள் அவர்களாலே இன்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர்? கம்சன், ராவணன் முதலிய எத்தனை பேர்? லோகத்துல எல்லாராலையும் தேவதைகளுக்கு தான் இன்சன். எத்தனை தேவதைகளுக்கு ஏற்பட்ட அந்த துக்கத்தை எல்லாம் எம்பெருமான் தான் போக்குகிறான் தெரிவிக்கிறார். அவனத்தை சோகரத்னத்தை ஆர வந்தார். தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன, ஆபத்தை விமோச்சனம், அதை போக்கக்கூடியவன், அதிலிருந்து விடுதலை பெரும்படியாக செய்யக்கூடியவன். ஆபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானை. அது மட்டுமல்ல, ஆபத்தை மட்டும் போக்கினா போருமா? அவர்களை ரட்சித்ததா ஆயிடுமானா? கிடையாது. மகிஷ்ட பலப்பிரதான், அவர்களுக்கு வேண்டியதையும் கொடுக்கணும். அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கணும், அப்பொழுதுதான் அது ரட்சணம். அற்புதமா காட்டுகிறார் ஆடவங்க. அனிஷ்டத்தை போக்கணும். நமக்கு விரோதி போயிட்டா ஒரு காலத்தையும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. வைத்தவரின்னு சொல்றோம், வைத்தவரின்னு சொன்னா வைத்தவரி போயிட்டா இன்னைக்காவது ஆனந்தமான கிடையாது. என்ன சாப்பிடணும் தானே பிரயோஜனம். அப்பதான் ஆனந்தம். என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு அது உள்ள வயிற்றுக்குள்ள போன அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால என்ன சாப்பிடும் நல்லா, அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆனந்தம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வைத்தவரி போச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஆண்டா அதே அற்புதமா காட்டாய் தானே பிரமாணம். வருத்தம் தீர்ந்தால் மட்டும் போராது, மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதுதான் என்ன சம்சார சம்பந்தம். இது அறுபது மோட்சம் கிடையாது. பரமபதத்திலே சென்று எம்பெருமானோட சேர்ந்து அனுபவத்தை செய்கிறோமே, அவ்விடத்தை ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கு, அதுதான் மிகச்சிறந்த புருஷார். இது போவது, இந்த சரீர சம்பந்தம், இந்த சம்சார சம்பந்தம் போவது ஒரு காலத்தையும் பிரயோஜனம் இல்லை. ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார்கள் அவ்விடத்தை. ஆக அப்படி எம்பெருமான் என்ன பண்றான்? மகிஷ்ட பலப்பிரதானை, இவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்கிறான். இவர்கள் எதெல்லாம் ஆசைப்படுறாரோ, திரைகாலம் தபஸ் பண்ணி எதெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு அந்த என்னென்ன பலன் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கிறார் எம்பெருமான் விடத்திலே. மகிஷ்ட பலப்பிரதானி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாலனஸ்ய. யார் இந்த இவர்களுடைய ஆபத்தை எல்லாம் போக்கினவன்? யார்? பசுபதி. அதே போல பிரஜாபதி, அவ்விடத்திலே பிரஜாபதி அவனுடைய ஆபத்து, அதாவது பிரம்மானுடைய ஆபத்து. அதே போல ருத்ரன், பசுபதினு ருத்ரனுக்கு பேர், அவனுடைய ஆபத்தை இவர்கிட்ட எல்லாம் போக்கினவன் யார்? பெருமான் தானே போக்கினான். தன பேருடைய ஆபத்தையும் போங்கிய பிரஜா பசுபதி பரிபாதகஸ்யா பரிபாதிகஸ்யா, அவருடைய ஆபத்தை எல்லாம் போக்கினவன். கஸ்ய பாதோதகே நான் சசிவா. கஸ்ய அவனுடைய திருவடித்தாமைகள், பாத உதகம், அதிலிருந்து பெருகின தீர்த்தமானது. கஸ்ய பாத உதகே சசிவா, அப்படிப்பட்டவன் அந்த சிவன். சசிவா, அவனுடைய சிவன், அவனுடைய தலையிலே விழுந்ததே சிவஹா ஸ்வசிரோத்ருதேன, அவனுடைய சிரசு அதிலே ஏற்றுக்கொண்டான் இந்த எம்பெருமானுடைய திருவடி தாமைகள். அதனால இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் இடத்தை அறப்பெரியவன் என்பது இதுல இருந்தே அறிந்து கொள்ளலாம். ஒருத்தன் திருவடியை நீக்கினான், ஒருத்தன் திருவடியை விளக்கினான், ஒருத்தன் அந்த தீர்த்தத்தை தலையிலே தெரிவித்தான். இதுல இருந்து யார் பெரியவன் நீங்களே அறிஞ்சிக்கலாம்.
தெரிவிச்சுட்டா நம்முடைய பூர்வர்கள். நீட்டினவன் பெரியவனா, கழுவினவன் பெரியவனா, அல்லது அதை தலையில தாங்கினானே அவன் பெரியவனா? கட்டாயம் எம்பெருமான் நீட்டினானே, திருவடியை நீட்டினவன் தான் பெரியவன். அதை அடம்பக்கூடியவன் பெரியவன் கிடையாது, அந்த ஜலத்தை ஏற்றவன் பெரியவன் கிடையாது, இவன் தான் அறப்பெரியவன் என்று இதிலிருந்தே தெரிகிறது என்று பரமாச்சாரியர் அற்புதமாக காட்டுகிறார் நம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே. அதனாலே தஸ்ய பாதோதகேன ஸ்வசிராஹ சசிவஹ ஸ்வசிரோத்ருதேன, அவன் தரித்தபடினாலே சிவனானவன். ஆச்சரியமா அர்த்தம் காட்டினார் இவ்விடத்தை. அவன் தலையிலே தரித்தானே, பிரிவாச்சாரத்திலே அற்புதமா காட்டுகிறான். அவன் தலையிலே தரித்தானே அந்த ஜலத்தை, அதனாலே சிவஹான என்ன மங்களகரா, ரொம்ப நல்லவன். எல்லாம் மங்களத்தையும் செய்யக்கூடியவன்னா எதனாலே தெரியுமா? எம்பெருமானுடைய அந்த திருவடி தீர்த்தத்தை, ஸ்ரீபாத தீர்த்தத்தை தரித்தபடினாலே அவன் சிவனாக ஆனான்னு நிச்சயமா வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார் இவ்விடத்தை. ஆஹா, அப்படிப்பட்ட பெருமையோட கூடினவன் எம்பெருமான் காட்டினார். அதை எங்கே காண்கிறோம்னா அது நேரம் பார்க்கலாம்னா அதுதான் பெரியாழ்வார் சொல்லிட்டார். இதுக்கு சாட்சி என்னன்னா ஒரு ஜலமே சாட்சி. ஜலம் ஓடி வந்த கங்கையானது, அதுல ரெண்டையும் பார்க்கிறோம். பெருமானுடைய திருத்துழாயம் பார்க்கிறோம், திருவடி திருத்துழாயம் பார்க்கிறோம், அதே போல ருத்ரனுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலரையும் பார்க்கிறோம். இதுவே சாட்சி. எதுக்கு சாட்சி? எம்பெருமானுடைய பரத்துவத்துக்கு. பெருமான் அறப்பெரியவன் எது சாட்சினா கங்கையினுடைய பிரவாகம் சாட்சி, ஓடி வரக்கூடிய ஜலமே சாட்சி. ஆச்சரியமா காட்டுகிறார் இடத்திலே. ஆக யாரு அவன் பரியவன் எத்தனை போக்குகிறான் மங்கபாகன் சடையில் வைத்த கங்கை யார் பதத்தினீர் மனசமேவு முனிவனுக்கு மைந்தனான பிள்ளை பெருமாடையங்காருடைய அற்புதமான பாஷம் இல்ல திருவரங்க கலம்பகத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அவர். எத்தனை விற்த்தாந்தம், நிறைய விற்த்தாந்தங்களை எடுத்து யார் அறப்பெரியவன் இதுல இருந்து பார்த்துக்கலாம் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அவரிடத்துல ரொம்ப ரங்கன் ரங்கன் எப்பொழுதும் ரங்கனை பத்தியே ரொம்ப அறப்பெரியவன் ரொம்ப ஆச்சரியமா தான் பாஷம் பாடிட்டு இருக்கார். பாட்டு பாடுறார். பெருமாடைந்தார் நல்ல கவி சாமர்த்தியம், பாடக்கூடிய உண்மை இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாரும் சில பேர் இத்திரமத்தை சேர்ந்தவாடெல்லாம் போய் கேட்டாங்க, நீ எப்பொழுதும் எங்க ரங்கநாதன் பெரிய பெருமாள் இவரையே பாடிக்கிறீர்களே, எங்க பெருமாளையும் கொஞ்சம் பாடணும், ருத்ரனையும் கொஞ்சம் பாடக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே இவர் இருக்காரு, ஆட்டம் ஆட்டம் எதுக்கு அவளுக்கு அனாவசியமான அவளிடத்தை எதுக்கு வாக்குவாதம்னு ஆட்டம் சொல்லி பொழுது போக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் காலையில வந்து பார்த்தா கோயில வித்தாந்தம் தெரியறதுக்காக தெரிவிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான வித்தாந்தம். ஒரு நாள் காலையில திருவரங்கம் பெரிய கோயில பார்த்தா விஸ்வரூபத்துக்கு வரக்கூடிய பசுவையே காணும். போச்சு, விஸ்வரூபத்துக்கு வரக்கூடிய பசுவை காணுமே, விஸ்வரூபம் ஆக வேண்டாமா, எம்பெருமான எழுந்தருடைய திருப்பள்ளி எழுச்சி கண்டுவிட வேண்டாமா, மேற்கொண்டு காரியங்கள் செய்ய வேண்டாமா, பசுவே என்ன பண்றது என்று ரொம்ப சிரமப்பட்டாரு. அப்போ தான் தெரிந்தது, அந்த பசுவை கொண்டு போய் திருவானக்காவல்னு பக்கத்துல அந்த இடத்துல கொட்டிட்டு நேரம் வந்தா அவர்கள்னா வந்து பிள்ளை பெருமாடைங்கிற இடத்துல நீ பாட்டு பாடினா தான் பசுவை விடுவோம் அப்படின்னு தெரிவித்து அந்த பெருமாடையார் பார்த்தார பொழுது, ஐயோ திடீர்னு பாட்டு பாட சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் தெரிவித்தார். திடீர்னு பாட்டு பாடுறதுன்னா எங்கேருந்து பாட்டு வரும்? திடீர்னு ஒண்ணு பாடும், உங்க தேவதையை பற்றி பாட வேண்டும், ருத்ரனை பற்றி பாட வேணும்னா திடீர்னு எப்படி பாட முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு தனி இடம் வேணும், அமைதியான சூழ்நிலை வேணும், நல்லா உட்காந்து யோசித்து பிற்பாடுதானே பாட முடியும். திடீர்னு பாட சொன்னா எங்க இருந்து பாடுறதுன்னு கேட்டேன். உடனே அதெல்லாம் முடியாது, நீ கட்டாயம் பாடியாங்க, இப்படிலாம் பாட முடியாது, திடீர்னு பாட சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் வயசுல சரின்னு பார்த்தார். சரி, ஒரே ஒரு வரி மட்டும் முதல்ல தெரிவிக்கிறேன், பிற்பாடு அப்புறம் அதை மேலே பாடுகிறேன் என்று மங்கபாகன் என்று தெரிவித்தேன். மங்கபாகன் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஆனந்தம். மங்கபாகன்னா மங்கை, நான் பார்வதி மங்கை, அவனை தன்னுடைய அர்த்தநாரீஸ்வரன் தன்னுடைய பாதி உடம்பை அவளுக்கு கொடுத்தவன் என்று மங்கை பாகன். மங்கையை தன்னுடைய பாகம் ஒரு பாகத்திலே உடையவன், பாதி பாகத்திலே உடையவன் மங்கபாகன் சொன்ன உடனே ஆஹா, நம்ம தேவத்தினுடைய பேரை இட்டு முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அதனால மேல உண்டானதெல்லாம் அவருடைய பெருமையைத்தான் சொல்லுவேன் இவர் என்று நினைத்து, அப்பொழுது சரி பசுவை விட்டுடுங்கோ, அப்புறம் மேல பாட்டை சொல்றேன். சரி, பசுவை விட்டா விஸ்வரூபம் எல்லாம் ஆச்சு, திருப்பதி அழிச்சு ஆச்சு, பாட்டு சொல்ல தொடங்கினார். எதுக்காடா இவர்கிட்ட போய் பாட்டு கேட்டோம்னு ஆயிட்டு மங்கபாகன் சடையில் வைத்த கங்கை யார் பதத்தினி கேட்கிறார். மங்கபாகன் சடையில் வைத்தானே, அந்த சடை ஜடையிலே அவன் தரித்தானே, அது யார் பதத்தினி, யாருடைய திருவடி தாமல்லேன்னு வந்த நீ, பெருமானுடைய திருவடி தாமல்லேன்னு வந்த நீ தானே, அதைத்தானே அவன் தலையில தாங்கிட்டு இருக்கான். மனசமேவு முனிவனுக்கு மைந்தனானது இல்லையோ தெரிவிக்கிறார். மனசமேவு முனிவன், அந்த வனஜம் தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவிலே தோன்றினானே அந்த பிரம்மா, இந்த பிரம்மாவின் அவன் யார் என்றால் பெருமானுக்கு பிள்ளைதானே, அவன் பெருமானுக்கு பிள்ளையாத்தானே வந்து பிறந்திருக்கிறான். பெருமான் தானே அறப்பெரியவன், அவனை சிருஷ்டித்தவனே இவன் தான், பிரம்மாவை சிருஷ்டித்தவனே இவன் தான். பிரம்மா ருத்ரனை சிருஷ்டித்தான். அதனால இதிலிருந்தே தெரியாத தாத்தா பெரியவனா பேரன் பெரியவனா? தாத்தா தான் பெரியவன். இதுல என்ன சந்தேகம்? மனசனமேவும் முனிவனுக்கு மைந்தனானது இல்லையோ, செங்கையால் இறந்தவன் கபாலம் ஆற கட்டினான். செங்கையால் இறந்தவன் சிவந்த கையாலே தன்னுடைய தந்தையினுடைய தலையே தின்னுட்டானே, அந்த கபாலம் அதை யார் அகற்றினான்?
யார் போக்கினார்? பெருமான் தானே போக்கினார் என்று மேலே தெரிவிக்கிறார். செங்கையால் இறந்தவன் கபாலமார் அகற்றினார் என்று மேலே தெரிவித்து அதற்கு மேலே அங்கஞானம் உண்டபோது வெள்ளி வெறுப்பதன்றது என்று தெரிவித்தார். வீருவானன் நிழலினன்று அமர்ந்ததில்லையோ அந்த வானாசுர யுத்தத்திலே எல்லாரையும் அடித்து விரட்டினான். யார் அடிச்சாங்க? பெருமான் தானே அடிச்சான். வானாசுர யுத்தத்திலே ருத்ரன் வந்தான். அந்த காலத்திலே அவனை ஓட ஓட விரட்டினானே அந்த யுத்த பூமியிலிருந்து. அதை செய்தது யார்? பெருமான் தானே அடித்தான். கண்ணன் தானே வந்து அடித்து விரட்டினான் வானாசுர யுத்தத்துல. அதற்கு மேலே அங்கஞானம் உண்ட போது வெள்ளி பேர் பலர்கள் ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்டார். அங்கஞானம் உண்ட போது எல்லா லோகத்தையும் பெருமான் உண்டானே தன்னுடைய வீட்டுல வைத்து வச்சானே, இப்பொழுது வெள்ளி வெறுப்பு அகன்றதா? உங்களுடைய அந்த கைலாச மலை இருக்கே வெள்ளி வெறுப்பு, அந்த கைலாசம் அந்த வெள்ளியை போலே ஜொலிக்கக்கூடிய அந்த வெறுப்பு மலையானது அது அகன்றதா? அதை மட்டும் வெளியில கண்டுட்டா உண்டா? எல்லாத்தையும் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் யார்? எல்லாரையுமே அவன் எம்பெருமான் எல்லாரையும் உண்டு உமிழ்ந்தவர்கள் தானே அத்தனை பேர். அப்ப மட்டும் கைலாச பருவத்தில் என்ன வெளியில இருந்ததா? ருத்ரன் வெளியில இருந்தாரா? அங்கஞானம் உண்ட போது வெள்ளி பகன்றதோ ஆதலால் அரங்கனன்றி வேறு தெய்வம் இல்லை. கடைசியில சொல்லி முடிச்சுட்டார். அதனால் அரங்கனை தவிர வேற தெய்வம் கிடையாதுதான் சொன்ன பிற்பாடவர்களையோ இவரை போய் கேட்டோமே பாசனம் சொல்லும்படியா என்று ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அற்புதமான விருத்தாந்தம் பார்க்கிறோம். ஆக எம்பெருமான் அறப்பெரியவன்னு ஆச்சரியமா இந்த விருத்தாந்தத்திலிருந்தே அறிந்து கொள்கிறோம் என்று தெரிவிக்கிறார். உன் திருவடிகளோடு சம்பந்தம் இல்லாதது புண்ணியம் இல்லை. உன் திருவடிகளோட சம்பந்தம் இல்லாதது எதுக்குமே புண்ணியத்தன்மை கிடையாது. உன்னுடைய திருவடிகளை சம்பந்தம் பெற்றபடியானதுதான் கங்கையே புனிதத்தன்மை அடைந்தது என்று தெரிவித்தார். புண்ணியம் இல்லை. உன் கிருபையை விளக்கவல்ல பாவம் இல்லை. அதுக்கு மேலே உன்னுடைய கிருபையை விளக்கவல்ல பாவம் இல்லை. எவ்வளவோ பெரிய பாவம் பாவம் தான் எம்பெருமான் கிருபை செய்ய வேண்டும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்கேயாவது அந்த பாவம் நிற்குமோ? பெரிய பாவம் தான் தன்னுடைய தகப்பனார் ஆச்சாரியனுடைய தலையை கிட்டினதுன்றது எவ்வளவு பெரிய பாவம். அதுதான் திருஷ்டாந்தமா எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்தில். இதாட்டானா மிகச்சிறந்த பாவம். ருத்ரன் பண்ணின பாவம் இல்லையே, ரொம்ப கொடிய பாவம், பொறுக்க முடியாத பாவம். ஆனா என்ன, எம்பெருமானுக்கு கிருபை ஏற்பட்டது. கிருபை ஏற்பட்டு அவனை ரட்சித்தான் என்று அவ்விடத்திலே பார்க்கிறோம். அதனால உன்னுடைய கிருபை அதற்கு போகும்படியாக யாராவது பாவம் பண்ண முடியுமா? பெருமானுடைய கிருபைக்கு அவனுடைய தயைன்னு இருக்க அந்த குணத்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு பாவம் பண்ண முடியுமானா யாராலையும் பண்ண முடியாது. அவன் நினைத்தானே ஆனால் அவன் பொறுக்கணும். சரிதான், நான் பண்ணது இருக்கட்டும், பண்ணா பண்ணட்டும் போ, நாம இருப்போம் என்று நினைத்து பண்ணினான். நாம் பொறுப்பதற்கு நாம் இருக்கிறோம் என்று நினைச்சு அவன் பண்ணிவிட்டான், அதனால பொறுப்போம் என்று அவன் நினைப்பனே ஆனால் அவன் கட்டாயம் ரட்சிக்கிறான். இது எப்படிப்பட்ட கொடிய பாவமா இருந்தான். அதனால பாவம் பண்ணணும்னு அர்த்தம். அதனால அவன் எப்படி காரியம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? கிருபை என்பது ஏற்பட்டால் சரி, ஏற்படலைன்னா என்ன ஏற்படும்? கிருபை ஏற்பட்டது ருத்ரன் இடத்துல ஐயோ பாவம் என்று இலக்கத்தை காட்டினான், அவனை ரட்சித்தான், இந்த கபாலத்தை நீக்கினான், ரட்சித்தான். ஒருவேளை இலக்கம் ஏற்படலன்னு வச்சுப்போம், என்ன ஏற்படும் அப்படின்னா ரொம்ப கொடிய பிறவியிலே அவனை தள்ளி இருக்கும். அதுதானே தவிர அந்த ஜீவாத்மாவை இனி மேலே எழுந்து வர முடியாதபடியாக அக்ஷிபாமி அஜஸ்டம் அசுபா ஆசுபீஷ்டேவ யோனிஷு என்று தெரிவிக்கிறான். இடத்துல பெருமானே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரொம்ப பாகவத அவசாரப்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன்? நான் க்ஷிபாமி, அவனை நன்றாக பெரிய குடியை வெட்டி அதை தள்ளுகிறேன். தள்ளி க்ஷிபாமி அஜஸ்தம் அசுபான், மேலே எழுந்திருந்து வராதபடியாக கல்லையிட்டு மூடுகிறேன். இடத்துல அதிலிருந்து மீண்டு வர முடியாதபடியாக அவனை செய்து விடுகிறேன். அஜஸ்தம் அசுபான் ஆசுபீஷ்டேவ யோனிஷி, மறுபடியும் அசுர குலங்களிலே பிறக்கும்படியாக பண்ணுவேன். அவனை துன்பக்கடலிலே அவன் வீழ்ந்து தத்தளிக்கும்படியாக நான் செய்கிறேன் என்று தெரிவிக்கிறான். அது யார் விஷயத்திலே எப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. பெருமானை சொல்ல முடியாது. சுதந்திரன். கிருபை ஏற்பட்டதை ஆனால் ரட்சிக்கிறான் அவன். ஆனால் அந்த கிருபைக்கு போரும்படியான ஒரு பாவம் செய்ய முடியுமானா ஒரு காலத்தையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறது அவனுடைய கிருபை. கடைகட்டால் காவேரியாக இருக்கிறது. இந்த கிருபையை கொண்டு எப்படிப்பட்ட பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவன் ரட்சிக்கணும்னு நினைப்பனே ஆனால் ரட்சித்து விடுவன். தான் முக்கியமான தாற்பயார்த்தம். அதை ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்திலே. உன் திருவடிகளோடு சம்பந்தம் இல்லாதது புண்ணியம் இல்லை. உன்னுடைய திருவடியோட சம்பந்தம் இல்லாத புண்ணியம் அல்ல. உன் கிருபையை விளக்க வந்த பாவம். உன்னுடைய கிருபையை விளக்கும்படியாக அதை தள்ளிவிடும்படியான ஒரு பெரிய பாவம் தான். இந்த பாவத்துக்கு என்ன பண்ணாலும் எம்பெருமானுடைய கிருபை போறான். எம்பெருமான் கிருபை கொண்டு ரட்சிப்பன் என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய பாவம் இது என்று சொல்லும்படியான ஒரு பாவம் உண்டான கிடையாது. அதான் தேர்ந்த அர்த்தம் வருது. இப்படிப்பட்ட பாவம் கிடையாது. அதனால கடைசியில எல்லாத்தையும் சேரப்பிடித்து ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டுகிறார். ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். எத்வத்பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நியது. என்ன புண்ணியம் பாவம்னு அது என்ன அப்படின்னா நிறைய காலட்சேபத்திலே தெரிவித்திருக்கிறேன். இவ்விடத்துல என்னன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு கிரியா கலாபம், அது
அது அன்று புண்ணியமோ பாவமோ. நாம் ஏதோ ஒண்ணு செய்கிறோம், அதுவா புண்ணியம் அதுவா பாவம்னா அது கிடையாது. எது புண்ணியம் பாவம்னா நாம் செய்யக்கூடிய காரியத்தாலே எம்பெருமானுக்கு இவனுடைய சிந்தையிலே அவனுடைய மனசிலே இவனுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறதே, அந்த செயலுக்கு புண்ணிய செயல்னு பேர். அதே போல நாம் ஒரு காரியம் பண்ணுகிறோம், அந்த காரியத்தாலே எம்பெருமானுக்கு வருத்தம் ஏற்படுறது. ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இவனை தண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலுக்கு பாவ செயல் என்று பேர். அதுதான் முக்கியமானது, அதுதான் அடித்தளம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால புண்ணியம்னோ பாவமோ தனிப்பட்ட ஒரு காரியம் இருக்கே அது கிடையவே கிடையாது. அதனால அந்த சிந்தை, அந்த எம்பெருமானுக்கு அந்த எண்ணம் ஏற்படவே அவன் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், நமக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்திட்டு இந்த காரியம் என்று அவன் நினைக்கிறான். இது உனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அனுகிரகம் செய்கிறானே, அப்படிப்பட்ட அந்த செயலுக்கு புண்ணிய காரியம் என்றும் மற்றொன்றுக்கு பாவ காரியம் என்றும் பேர் என்று இவ்விடத்தை பிரியம் எம்பெருமானே உனக்கு எது பிரியத்தை ஏற்படுத்துகிறதோ, உனக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதிக புண்ணியம், அதுதான் இவ்விடத்திலே புண்ணியம் என்று கூறப்படுகிறது. அந்த காரியத்துக்கு புண்ணிய காரியம் பேர். அதற்கு மேல என்ன அபுண்ணிய மன்னியத்து, மற்றவையெல்லாம் அபுண்ணியம். எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கவில்லையா, எப்போ அது எப்படி தெரியும்? எம்பெருமானுக்கு இது ஆனந்தம் கொடுக்கறதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன்னா உள்ள இருக்கிற எம்பெருமான் நீ பண்ணி நீ காரியம் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ பண்ணதை எனக்கு பிடிக்கவே இல்லடா, இதுக்குடா நீ இதை பண்ண அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும், நமக்கு நல்லா உடனே தெரியும். ஆனா அதெல்லாம் சொல்றது இல்லை. எம்பெருமான் எப்படி இருக்கான், வாய் மூடி மௌனமா இருக்கும். இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் இவா கிட்ட, எதுக்கு அனாவசியமா எதையாவது சொல்ற, நீ பண்ணின காரியம் நீங்க பிடிக்கலன்னு சொன்னா அவனை நம்ம இங்க வச்சுக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம், அவனுக்கே கருத்தா கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவோம். இங்க இருந்தா தானே சொல்ல போறான், இதெல்லாம் நான் பண்றது இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு, இது எனக்கு அனாவசியமா இவனை உள்ள வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம், இவன் வேண்டவே வேண்டாம்னு அனுப்பிச்சுடுவாங்க. பெருமான் எல்லாம் என்னத்துக்கு பேசவாத இருக்கும், பேசாம வாய் மூடி மௌனமா இருந்தா எங்கேயுமே நிம்மதி, வாயை திறந்தாதான் இம்சை அப்படிங்கிறது பகவான் நல்லா அறிஞ்சிட்டு இருக்கான். நமக்கு தான் அது தெரியல. பெருமானுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருக்காது, வாயை மூடின்னு பேசாம இருந்தா எல்லா இடத்துலயும் சௌக்கியம் என்ற எம்பெருமான் என்ன பண்றான், பேசாத மௌனமா இருக்கணும், இது ஒன்னும் கேள்வியே கேட்க வேண்டாம் என்று இருக்கான். அப்ப எதை கொண்டு அறிஞ்சிடுவது, எது அவனுக்கு இஷ்டத்துக்கு விஷயமா இருக்கும், எது அவனுக்கு கஷ்டத்துக்கு விஷயமா இருக்கும், எதை கொண்டு அறிஞ்சிடுவது அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்துல இந்த செயல்கள் எம்பெருமானுக்கு பிரீதிக்கு விஷயமா இருக்கும், இந்த செயல்கள் அவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்னு சாஸ்திரம் காட்டி இருக்கக்கூடிய முறை. சாஸ்திரத்துக்கு எல்லாம் எங்கே தேடிட்டு போறது? அதுக்கு மேல என்ன, மேலையார் செய்வனர்கள் முன்னோர்கள் எதெல்லாம் அனுஷ்டிச்சிருக்காரோ அதெல்லாம் நாம் அனுஷ்டிப்போம், அவர்கள் அனுஷ்டிக்காத அவற்றையெல்லாம் நாம் விடுவோம் என்று அதிலிருந்து விலகி இருந்தோம், அவர்கள் அனுஷ்டித்ததை நாம் அனுஷ்டித்தோம் என்று சொன்னால் அதுவே எம்பெருமானுக்கு பிரீதிக்கு விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் செய்ய வேண்டியது நாம் என்று அற்புதமா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எத்வற்பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நியது தூத்தாயிலும் தவையேற்கில ராசகோஷ்டியாக தற்கீர்த்தனம் பரமபாவன மாமனந்தி. ஆச்சரியமா தெரிவிக்கிறார் புறத்தாழ்வான இடத்துல, தூத்தாயிலும் தவையேற்கில ராசகோஷ்டியாக. இது எப்படி எம்பெருமான் வந்து பிறந்தானே, கண்ணனாக வந்து பிறந்தான், கண்ணனாக வந்து பிறந்து அவன் நன்னா பெண்களுடைய அநேகம் கோபிகளுடைய ஆச்சரியமான அனுபவத்தை பண்ணினான். ராசக்கிரீடை தூத்தாயிலும் தவையேற்கில ராசகோஷ்டியம், ராசக்கிரீடை பண்ணினான். பெரிய யமுனை ஆற்றங்கரையிலே நன்னா ராகாச்சந்திரன் பூர்ணமாக பிரகாசிக்கிறானே அந்த சந்திரன். அப்படி இருக்கும் காலத்திலே அந்த யமுனை ஆற்றங்கரையிலே அங்கனா மங்கனா மந்தரை மாதவகா மாதவம் மாதவம் சாந்தரை நாங்கனாகா என்று இரண்டு கண்ணனுக்கு நடுவே ஒரு கோபிகை, இரண்டு கோபிகளுக்கு நடுவே ஒரு கண்ணனாக இருந்து கை கோத்து புறவை ஆட்சியரோடு கோத்ததுன்னு புறவை கூத்து ஆடினானே அந்த கண்ணபிரான். அப்படி ஆடினது இருக்கே தூத்தாய்க்கும் தவையேற்கில ராசகோஷ்டியா. இதை கேட்ட உடனே தற்கீர்த்தனாது, எல்லாரும் இதை கேட்கக்கூடியவர்கள்லாம் அநேகம் பேர் இதை ஒன்றும் புரிஞ்சிக்காதவர்கள், அவர்கள்லாம் என்ன சொல்றா, என்னன்னா கண்ணன் இப்படி போயிருக்கான், எல்லா பெண்களோடையும் இப்படிலாம் இருக்குதாம், ஒரு காலத்தையும் கூடாது, இது ஒன்றும் பொருந்தவே பொருந்தலையே, எப்படி சேரும் எல்லா பெண்களோடையும் இப்படி ஆனந்த அனுபவத்தை செய்தான், அவர்கள் இதெல்லாம் சேருமா, இதெல்லாம் சேராதே என்றால் என்ன, அது ஒரு காலத்திலையும் அர்த்தம் அல்ல. அது அப்படி சொன்னோம்னா பாவம் வந்து சேரும் விடத்த. அப்படி சொல்லுவனே ஆனால் ஒருத்தன் தூத்தாய்க்கும் தவையேற்கில ராசகோஷ்டியா தற்கீர்த்தனா பரண பாவன மாமனந்தி, அது பரண பாவனம், அது மிகச்சிறந்த பரிசுத்த தன்மை. அந்த அந்த விளையாடினானே கண்ணபிரான், அப்படி அதை சொல்லுவோமேனால் அதுவே நம்மை சுத்தனாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டா, அதை போய் எம்பெருமான் இப்படி பண்ணானே இதெல்லாம் பாவ செயல் இல்லையான, அவனுக்கு எங்கேயாவது பாவமோ புண்ணியமோ உண்டா, அது ஏதாவது ஒட்டக்கூடியதா? பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடியவரே அவன் தான் சொன்ன பிற்பாடு அவனுக்கு ஏதாவது சாஸ்திரம் கட்டுப்படுத்துமானா அவனுக்கு ஒரு காலத்தையும் கிடையாது. சாஸ்திரம் அவனை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னோம்னா அப்போ அவன் சுதந்திரன்னு சொல்லவே முடியாது. சுதந்திரன்னு எப்பொழுது சொல்லிவிட்டோமோ அவன் தான் எல்லா விதத்தாரையும் சுதந்திரன் சொன்னா சாஸ்திரத்துக்கு மீறி காரியம் செய்யக்கூடியவன் அர்த்தம்.
சாஸ்திரம் அவனை ஒரு காலத்தையும் கட்டுப்படுத்தவே படுத்தாது. சாஸ்திரம் யாருக்கு? நமக்கு தான் சாஸ்திரமே தவிர அவனுக்கு வேண்டியதே இல்லை. சாஸ்திரத்தை கொண்டு அவன் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. அதுக்கெல்லாம் மீறியவன் அவன். அதனால எல்லா விதத்தாலையும் சுதந்திரனாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு எங்கேயாவது புண்ணியமோ பாவமோ அதெல்லாம் ஒட்டுமானா அதெல்லாம் ஒட்டாது. அது ஒட்டாதுன்னு எப்படி காட்டுறது? இப்படி பண்ணிதானே காட்ட முடியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? அதுக்காக தான் பண்ணிடும். இத்தனை பண்ணினதும் அப்ப எதுக்காக பண்ணிடும்? எதுக்காக இந்த கோபிகளோட எல்லாம் எப்படி ஆனந்தமா அனுபவத்தை செய்தான்னா அவனுக்கு ஒட்டாதுன்னு எப்படி காட்ட முடியும்? காட்ட முடியாது. ஒரு காலத்தையும் அப்படி பண்ணினாத்தானே காட்ட முடியும். இந்த இடத்துல ஒரு ஒயர் போகுது, ஒயர் போனா அதுக்குள்ள கரண்ட் போறதா இல்லையா? இதுக்குள்ள கரண்ட் போறதுன்னு ஒருத்தர் சொல்றேன். சொன்னா அது போறேன்னு இன்னொருத்தர் சொல்றேன். போறதா இல்லையான்னு எப்படி காட்ட முடியும்? அப்படின்னா என்ன? கொண்டு போய் தொட்டு தான் காட்டும். தொட்டு பாரு அப்படின்னு தொட்டு தான் காட்டும். இல்லைன்னா வேணும்னா டெஸ்டர்னு ஒன்று வச்சுட்டு இருக்காரு, அதை வேணா வச்சு காட்டணும். இது பாரு இது போறது, இதுக்குள்ள கரண்ட் போனா இந்த இடத்துல சேப்பு எனக்கு எரியும், கரண்ட் போலன்னா எரியாது. அதை வேணா வச்சு தொட்டு காட்டணும். அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா கையை பிடிச்சி அடிச்சாதான் அவனுக்கு தெரியும், தொட்டு தான் காட்டும். அதனால என்ன அப்படின்னா அதுக்குள்ள அவனுக்கு எதுவுமே ஸ்பரிசிக்காது. அல்லது அதுக்கு மேலே என்னன்னா பிளாஸ்டிக்ல ஒரு கம்பி போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு மேல போட்டுட்டா என்ன இதுக்குள்ள போகாது. இப்படி சொன்னாலும் எப்படி? அதை தொட்டு பார்த்தா தானே தெரியும் இதுக்குள்ள போகாது. அது இல்லாததை தொட்டா தன்னுடைய அது ஷாக் அடிக்கிறது, அது இருக்கிறத தொட்டா அது அடிப்படுது. இன்சுலேஷன். அவனுக்கு எந்த தோஷமே புண்ணியமோ நமாம் கர்மாணியின் பந்தி நமே கர்ம பலேஸ்குகா இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவன் வார்த்தையான சொல்லிட்டான். கீதாச்சாரியின் திருத்தேட்டத்திலே கடைசியில எதை தெரிவித்தான்? நமாம் கர்மாணியின் பந்தி, என்னை கர்மங்கள் ஒரு காலத்திலையும் வந்து தீண்டவே தீண்டாது. நம்ம கர்ம பலேஸ்குகா அந்த கர்மத்தாலே ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்கு. அது யாவும் புண்ணியமோ பாவமோ அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் சுகமோ துக்கமோ எதுவுமே என்னை தீண்டவே தீண்டாது அர்ஜுனன் என்று வார்த்தையாலும் சொல்லி காட்டினான். அதனாலே தான் பண்ணி காட்டினான். பண்ணி காட்டினது எதற்காகனா இப்பதானே தெரியும் லோகத்தில் இருக்கிறவாளுக்கு அது தீண்டாது. அதற்கு மேல என்ன அற்புதம்னா அந்த இந்த ஸ்லோகத்தை காட்டாத கீர்த்தனாது பரம் பாவனம், அதை பேசுகிறபடினாலே நம்மையே சுத்தனாக ஆக்குகிறது. பெருமான் எல்லாம் பண்ணினான்னு பேசினால் இது பரிசுத்தனாக ஆக்கிறார். அது எதற்காக காட்டப்பட்ட விருத்தான்? கோபிகளோட எப்படி இருந்தான்னா பெருமானத்தை எத்தனை பக்தி இந்த கோபிகளுக்கு அவ்வளவு பக்தி. கண்ணனை தவிர வேறு அறியாதவர்களான இருந்தார். திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய கோபிகள்னா என்ன சாதாரண அவர்கள்னா ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. கண்ணனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. தூங்கினாரோ உண்டாரோ உட்கார்ந்தாரோ நின்றார் எது செய்தாலும் கண்ணன் ஒருத்தனுடைய முகம்தான் அவர்களுக்கு கண்ணெதிரே இருந்ததை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தவர் எத்தனை பக்தி அவர்களுக்கு நான்கிலும் கண்ணனுக்கே ஆவது காமம் என்று கண்ணனிடத்திலே காம இச்சை இருக்க அது மிகவும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட காம இச்சை அவர்களுக்கு இருந்தது. அதிமாத்திரமான ஈடுபாடு, மிகச்சிறந்த பிரீதி அவர்களுக்கு இருந்தது. அதனாலே அப்படிப்பட்டவர்கள். அப்படி நமக்கு எம்பெருமானிடத்திலே பிரீதி இருந்தது. ஆனா நமக்கும் அப்படி கிருபை செய்வன், நமக்காக இறங்கி ஒருவன் நமக்கும் கிருபை செய்வன் என்பதை காட்டுவதற்காகவே அப்படி நடந்து கொண்டான் எம்பெருமான் என்பதுதான் இடத்திலே உண்டான தேர்ந்த விட்டான். ஆனா இந்த பாட்டுல தேர்ந்த அர்த்தம் என்னன்னா எது எம்பெருமானுக்கு பிரீதிக்கு விஷயமாக இருக்கிறதோ அதுதான் புண்ணியம். எது அவனுக்கு தண்டிக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட செயலுக்கு பாவம்னு பேர். அதைத்தான் தெரிவித்தார். எத்வத்பிரியம் ததிய புண்ணியம் அபுண்ணியம் அந்நியது என்று தெரிவித்து தரை கட்டுகிறார் இப்பாசனத்தை. அற்புதமான பாசனம். அதனால விடத்தை யானை, அந்த யானைக்கு அருள் புரிந்தார். அந்த யானையானது பாவம் செய்து வந்தது. தன்னுடைய பெண் யானைகளோட இதர விஷயத்திலே பொழுதை போக்கி அவைகளோட சுகமாக இருந்து பொழுதை போக்கி வந்தது கஜேந்திரன் இந்த யானை. அப்படிப்பட்டவன் அவனை கஜேந்திராழ்வான் கொண்டாடினான். காரணம் எம்பெருமான் அருள் புரிந்தபடினாலே அவனுக்கும் கிருபை செய்யறான். அதே போல என்ன கங்கையானது, அந்த கங்கைக்கு இப்படிப்பட்ட பாவ செயல் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவனுடைய சம்பந்தத்தாலே தான் அதுவும் பரிசுத்த தன்மையை அடைந்தது கங்கையானது என்று தெரிவித்தார். அவனுடைய திருவடியில பட்டபடினாலே பரிசுத்த தன்மை அடைந்தது. அதற்கு மேலே என்ன அந்த கங்கையை தலையிலே தரித்தபடினாலே ருத்ரனே அதனாலே தான் பரிசுத்த தன்மையை அடைந்தான் என்றும் இந்த பாசுரத்தை அற்புதமாக 3 விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன். பிடிசேர் களிரடித்த பேராளாம் உந்தன் அடிசேர் தருள் பெற்ற அடன்றே ஒடிசேர் அனற்கங்கையேற்றான் அவிர்சதமே பாய்ந்த உணர்கங்கை என்னும் பேர் பொன் பொய்யே ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். அடுத்த பாசுரம் 98ஆம் பாட்டு. முதல்ல அவதாரி அடிகிறார் நம்பிள்ளை. அவிர்ஷடமேல் பாய்ந்தா என்று கொண்டு அவன் திருவடிகளிலே ஒரு சம்பந்தம் உடைய கங்கையை இவன் ஜடையிலே தரித்தான் என்று இவனை குறையச் சொல்லுகிறது என் கேட்கிறார். இவ்விடத்தை ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்விடத்தை அவிர்ஷடமேல் பாய்ந்தா என்று அவிர்ஷடை பெரிய தீயை போலே ஒவ்வொரு ஜடையும் எப்படி ஒவ்வொரு மயிர் காலம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் நல்லா பழுக்க காய்ச்சின கம்பி
நல்ல கம்பி, காப்பர் கம்பி இருக்கு, நல்ல புத்தக கம்பி. அந்த கம்பியை நல்லா காய்ச்சணும்னா என்ன ஏற்படுது அப்படின்னா பழ பழ பழப்படான்னு அதற்கு அக்னியை கற்பிக்கிறது. அதை போல இருக்கக்கூடியது ஒவ்வொரு முடி மயிர்கால். அப்படி இருக்கு ருத்ரனுக்கு. அப்படிப்பட்ட அவிர் சடை, அந்த அவிர் சடை மேல் பாய்ந்தா என்று கொண்டு, அதன் மேலே பாய்ந்தது என்று கொண்டு, அவன் திருவடிகளில் ஒரு சம்பந்தம் உடைய கங்கையை, அவனுடைய திருவடியை, பெருமானுடைய திருவடிகளே ஒரு சம்பந்தம், இந்த சம்பந்தம் ஏற்பட்டது. அவன் விளக்கினான் அந்த திருவடியை. அப்படிப்பட்ட சம்பந்தத்தோட கூடினான் உடைய கங்கையை இவன் ஜடையிலே தரித்தான். இவன் என்றால் ருத்ரன். ருத்ரன் தன்னுடைய ஜடையிலே தரித்தான். அதைத்தானே கீழே தெரிவித்தான். அவிர் சடமே பாய்ந்தான், ஜடையிலே தரித்தான் என்று இவனை குறைய சொல்லுகிறது. இவனை எதற்காக குறைய சொல்லணும்? ருத்ரனை எதுக்காக குறைய சொல்ல வேண்டும் இவ்விடத்துல? இவன் தரித்தான், அதனால இவனுக்கு பரிசுத்த தன்மை ஏற்பட்டதுன்னு இவனை எதுக்காக குறைச்சு சொல்லணும் இவ்விடத்திலே என்று கேட்டு அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார். அவனை தனியே ஈஸ்வரனாகவும் அவன் ஒரு காரியத்துக்கு கடவுளமாகும் என்றோ சொல்லுகிறது என்னில். அவனை தனியாக ஈஸ்வரன் தானே சொல்றது. தனியா ஈஸ்வரன் 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 எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காலத்தையும் அந்த பேரானது பொருந்தவே பொருந்தாது. எம்பெருமானுடைய பேர் அது. ஈஸ்வரன் அது யாருக்கு பேர் அப்படின்னா எம்பெருமானுடைய பேர். காரணம் என்ன? அவன் தான் எல்லோரையும் எப்பொழுதும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இடத்துல ஈஸ்வரன் ஈசனசீலா, எப்பொழுதும் நியமிக்கிறான். என்ன அரச்சென்கிற பிரத்யம் இருக்காது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அவனுக்கு அது மாறுவதே கிடையாது. எம்பெருமான் சம்ஸ்கிருதத்திலே மரச்சன் ஒரு பிரத்யம். ஸ்தாவரம் என்று சொல்லுகிறோம். ஸ்தாவரம்னு சொன்னா என்ன? என்று ஆங்கிலத்திலே சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்பாரு. அது என்ன? நிற்கக்கூடியது. அதுக்கு சுபாவம். மரமானது நிற்கிறது, அதுக்கு ஸ்தாவரம்னு பேர். அதுக்கு என்ன ஸ்தானம்? எல்லாரும் தான் நிக்கணும், நாமும் தான் நிக்கணும். கால் வச்சா நாமும் எழுந்து நிக்கணும். கொஞ்ச நேரம் படுத்துக்கிறோம், திடீர்னு நடக்கணும்னு தோன்றது, நாமும் நிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பஸ்ஸுக்காக நிக்கிறோம், அரை மணி காலம், ஒரு மணி காலம். ஆனா எப்பவுமே நின்று இருக்கோமானா கிடையாது. எப்பொழுதுமே நிற்கக்கூடிய சுபாவத்தோட கூடியது என்ன? மரம். அந்த மரம் மரச்சென்ற பிரத்யேக ஸ்தாவரம் என்பது எதை காட்டுகிறதுனா எப்பொழுதுமே நிற்பதையே சுபாவமாக உடையது. அதை விட்டுட்டா என்ன அடுத்தது? அது கீழே உண்டு, அவ்வளவுதான். சாய்ந்து கீழே விழுந்து உயிரை விடுமே தவிர அதை தவிர வேறு கிடையாது. எப்பொழுதும் நிற்பதையே சுபாவமாக உடையது இந்த மரமானது. அதற்கு ஸ்தாவரம். அதே போல எப்பொழுதும் எல்லோரையும் நியமிக்குவதே சுபாவமாக உடையவன் யாருன்னா ஈஸ்வரன். மரச்சின் அங்கேயும் பிரத்யேகம். ஈஸ்வரன் எப்பொழுதும் எல்லோரையும் நியமிக்கிறார். உள்ளே இருந்து கொண்டு அவன் இல்லைன்னா எந்த வஸ்துவுமே நிலைத்து நிற்கார். அதனால அவனுக்கு எம்பெருமானுக்கு தான் ஈஸ்வரன் பேர். என்ன பண்றது? இவன் பேரனா போயிட்டானே. பேர் என்ன? பேரை உடையவன். எம்பெருமான் பகவானுடைய பேரை உடையவன். அதான் பேரன். பேரனா பெயரோன் என்பதுதான் பேரன். அவனுடைய பேர், தாத்தாவுடைய பேரை எடுத்து பேரன் அவ்விடத்துல இவனுக்கு வைக்கிறாரு. வைத்த காலத்துல என்ன? எல்லாம் பகவானுடைய எல்லா பேரும் இவனுக்கு வந்து சேர்ந்த நாராயணன்ற ஒண்ணு தவிர அது ஒரு பேர் மட்டும் இவனுக்கு சேர, மற்றதெல்லாம் பேரனுக்கு எல்லாம் வந்து சேரும் எல்லாம். ஆக தாப்பானுக்கே உண்டான பேர் அது நாராயணன். அவன் ஒருத்தனைத்தான் காட்டும் அந்த பேர் எல்லாம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அது தனி உபன்யாசம், அது இருக்க. ஆக இவ்விடத்துல இவனுக்கு என்னன்னா ஈஸ்வரன் என்கிற பேர் இவனுக்கும் வந்து சேர்ந்தது. ஆனா எல்லாரும் லோகத்துல என்ன? இவனைத்தானே ஈஸ்வரன். அந்த பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இவனையே குறிக்கிறா போல ஆயிடுச்சு. லோகத்திலே ஒரு மறுவு ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டதுன்னா ருத்ரனை தான் காட்டும் ஈஸ்வரன், எம்பெருமானை காட்டவே காட்டாது என்று எல்லோரும் பிரமிக்கும்படியாக ஏற்பட்டது. எல்லாரும் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாடிக்கே தெரியாது. ஈஸ்வரனுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா எப்போ சுவாமி எப்போ சொன்னா ருத்ரன் அப்படின்னு தான் கேட்பாங்க. யாருக்கும் நம்ம மதத்தை சேர்ந்தவாளுக்கே யாருக்கும் தெரியறதில்லை. ஈஸ்வரன்னா எம்பெருமான் தான் அர்த்தம். ஆக இவ்விடத்தை தெரிவிக்கிறார். அவனை தனியே ஈஸ்வரனாகவும், தனியாக ஈஸ்வரன் ஈஸ்வரன் எல்லாரும் கொண்டாடுறாரு. அவனுக்கு ஈஸ்வரனாகவும் அவன் ஒரு காரியத்துக்கு கடவனாகவும் அன்றோ சொல்லுகிறது. அவன் ஒரு காரியம், அவனுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கு. என்ன காரியம்? லோகத்தை எல்லாம் அழிக்கிறான் தானே. அழிக்கும் கடவுள் என்று லோகத்தை எல்லாம் கடைசியில பிரளயம் வருங்காலத்துல என்ன பண்றான்? அவன் தான் எல்லாத்தையும் அழிக்கிறான் என்று பார்க்கிறோம். அழிக்கக்கூடியவனாக எழுதுகிறான். அப்படி அவனுக்கு ஒரு காரியமும் இருக்கிறது. அவனுக்கு ஈஸ்வரன் பேரும் இருக்கு, காரியமும் செய்கிறான், எல்லாத்தையும் அழிக்கிறான். அப்படி இருக்கும் காலத்துல அவன் என்னவோ தாழ்வா சொல்றீங்க அப்படின்னு பொய்யாளர்கிட்ட சில பேர் கேட்டா போதும். அதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. அவனுக்கு ஈஸ்வரத்துவம் இவனுக்கு சரீரபூதனாகையாலே வந்தது. அத்தனை போக்கி சதகா இல்லை என்கிறார். இந்த பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறார்னா அவனுக்கு ஈஸ்வரத்துவம், அவனுக்குன்னா ருத்ரனுக்குன்னு அர்த்தம். இவ்விடத்துல ருத்ரன் சிவனுக்கு ஈஸ்வரத்துவம், அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான் என்று எல்லாரும் சொல்றாரு. இது காரணம் என்னன்னா இவனுக்கு சரீரபூதனாகையாலே, இவனுக்குன்னா எம்பெருமானுக்குன்னு அர்த்தம். இடத்துல
இவனுக்கு அவனுக்குன்னா ருத்ரனுக்குன்னு அர்த்தம், இவனுக்குன்னா எம்பெருமானுக்குன்னு அர்த்தம். இவனுக்கு சரீரபூதனாகையாலே இவனுக்கு சரீரமா இருக்கும், சரீரத்துல ஒரு பாகமா இருக்கும். எல்லா பெருமானுக்கு சரீரம் தானே, தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் அவன் தான் சரீரியாக இருக்கிறான். சா ஆத்மா அங்கான்யம் யா தேவதா வேதாந்தம் தெரிவிக்கிறது. சா ஆத்மா அவன் ஆத்மாவாக இருக்கிறான் எம்பெருமான். மற்ற தேவதைகள் எல்லாரும் எப்படி இருக்கா, அவனுக்கு அங்கங்களாக சரீரமாக இருக்கிறான். மற்ற தேவதைகள் தான் என்று பார்க்கிறோம் இவ்விடத்தே. ஆக இதை காட்டுகிறார் இவ்விடத்தே. அவன் ஒரு அவனுக்கு ஈஸ்வரத்துவம் இவனுக்கு சரீரபூதனாகையாலே வந்தது. பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறபடினாலே அவன் எல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அதனாலே கொண்டாடுகிறார். இவனுக்கு உண்டான பெருமையெல்லாம் அவனுக்கு சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டானதை சரீரத்துக்கு சொல்றான், சரீரத்துக்கு உண்டானதை ஆத்மாவுக்கு சொல்றான். ஏன் எப்பவும் சேர்ந்தே இருக்கு, ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறபடினாலே இதுக்கு உண்டானதை அதை சொல்லலாம், அதுக்கு உண்டானதை இதுக்கு சொல்லலாம், பிரிக்க முடியாது என்ன பார்க்கிறோம். அதனாலே அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்தை. சரீரபூதனாகையாலே வந்தது அத்தனை போக்கி அதனாலே ஏற்பட்டதை தவிர ஸ்வதஹா இல்லை என்கிறார். இயற்கையா அவனுக்கு ஈஸ்வரன் என்கிற பேர் பொருந்துமானா கிடையாது, அது ஒரு காலத்திலும் பொருந்தவே பொருந்தாது. எல்லாம் எம்பெருமான பண்றான், எம்பெருமான் தான் உள்ளுக்குள்ளே இருந்து அழிக்கும் காலத்திலே என்ன அவனுக்குள்ளே விசேஷமாக சக்தியோட எம்பெருமான் எழுந்தோடு இருந்து அவன் அழிக்கிறான். அவன் எல்லாத்தையும் எல்லாம் திரிபுரம் 3 புறங்களை எரித்தான், ருத்ரன் எழுத்தானே எப்படி அடித்தான். அப்பொழுது எம்பெருமான் விசேஷமான சக்தி கொடுத்தான், அவனுக்குள்ளே புகுந்து புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. உள்ளுக்குள்ளே இருந்து விசேஷமான சக்தியை கொடுத்தான் ருத்ரனுக்கு. அதற்கு மேலே பெரிய மேரும் பர்வதம், அந்த பர்வதத்தை அல்லவா வில்லாக கொண்டான். இந்த பர்வதத்தை வில்லாக கொண்டு பெரிய வாசுகி என்கிற பாம்பை கயிறாக கொண்டு அதை நன்றாக அந்த வில்லை இழுத்து நானேற்றும் காலத்திலே எம்பெருமான் ருத்ரனுக்குள்ளே இருந்து விசேஷ சக்தியை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஏற்பட்டிருக்குன்னு விசாரித்தான் நம்முடைய பூர்வர்கள். இந்த மேலும் மலையை வளைச்சானே, சாதாரணமான காரியமா, சாதாரண கம்பா பூச்சியம், பெரிய மலையையே வில்லாக கொள்ளலாம் என்கிறபடினாலே அதை வளைத்தான் இந்த ருத்ரன். வளைக்கிறது மலையை வளைக்கிறதுனா என்ன, எவ்வளவு சக்தி வேணும் அதற்கு. அந்த விசேஷ சக்தியோட எம்பெருமான் உள்ளே எழுந்தருள் இருந்தான், உள்ளே எழுந்தருள் இருந்து அவனுக்கு சக்தி கொடுத்தபடினாலேதான் நாளை அந்த மலையை வளைக்க முடிந்தது என்ற அவடத்தை விற்த்தாந்தம் பார்க்கிறோம். இல்லைன்னா அப்போதே அவன் தலையை அறுத்துட்டு போயிருக்கும் அந்த மலையான். அப்படி சக்தியை கொடுத்தான். பிற்பாடு அம்பினுடைய நுனியிலையும் உட்கார்ந்தான். இவன் கூட்டின அன்பினுடைய நுனியிலையும் உட்கார்ந்தான். அந்த 3 புறங்களை பட்டணங்கள் அசுரர்களாலே பீடிக்கப்பட்ட 3 பட்டணங்களையும் எரித்தான் எம்பெருமான் என்பது விற்த்தாந்தம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் சரீரியாக இருக்கிறான். இவன் சரீரம், ருத்ரன் சரீரமாக இருக்கிறான். அதனால ஸ்வதஹா இவனுக்கு கிடையவே கிடையாது. பெருமை எல்லாம் என்ன உள்ள இருக்கிறபடினா, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பெருமை சொல்றோம் அப்படின்னா அது காரணம் என்ன, ரொம்ப தேஜஸ், ரொம்ப பெரிய வித்வான், எல்லாம் காரணம்னா உள்ள இருக்கிறது. உள்ள இருக்கிறவன் தான் வெளியில அப்படி பிரகாசத்தோட காட்சி அளிக்கிறானே தவிர இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. ஸ்வதஹா இயற்கையா பெருமையானா ஒண்ணும் கிடையாது. உள்ளே எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிறபடினாலேதான் ஒரு வஸ்துவுக்கே தனிப்பட்ட சிறப்பு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே இந்த பாசுரத்திலே என்று எடுத்து காட்டுகிறார். பொந்திகளுமேனி புரிசடையும் புண்ணியனும் நின்று உலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேடும் ஒருவன் ஒருவனங்கத் தென்றும் உடன் என்று ஆச்சரியமான 98ஆம் பாசுரம். முதல்ல பதபதார்த்தத்தை அனுபவிப்போம். பொந்திகளுமேனி புரிசடை பொன்போல் பிரகாசிக்கும் வடிவையும் பின்னிய சடையையும், அப்படி இருக்கு பொன் போரே அந்த வடிவையும் பின்னிய சடையும் நன்னா பின்னிட்டு இருக்கான். சடையெல்லாம் நன்னா பின்னு வடிவையும் பின்னிய சடையும் நன்னா பின்னிட்டு இருக்கான். சடையெல்லாம் நன்னா பின்னி அதை நன்னா வச்சுட்டு இருக்கான் அந்த ருத்ரன். அப்படிப்பட்ட அம்புண்ணியனும் அழகிய புண்ணின்று உலகங்களை அளந்த எம்பெருமான் நின்று உலகம் எல்லா உலகத்தையும் நின்றான் எம்பெருமான். நின்று தாய நெடுமாலும் எல்லாவற்றையும் அளந்து கொண்ட மிகப்பெரியவன். நெடுமால் என்றால் அறப்பெரியவன். அப்படிப்பட்ட பெருமையை உடைய கூடின அந்த எம்பெருமான் என்றும் எப்பொழுதும் எப்படி இருக்கான இருவர் அங்கத்தால் இரு வடிவுடன், எப்பொழுதும் இருவர் அங்கத்தால் இரு வடிவு, 2 வடிவு, 2 பேருக்கும் தனித்தனியா வடிவு இருக்கு. பெருமானுக்கும் வடிவு இருக்கு, ருத்ரனுக்கும் தனியா ஒரு வடிவு இருக்கு. வடிவுன்னு என்ன மேலே பார்க்கிறோமே, இந்த ரூபம் தெரிவிக்கிறோமோ அந்த வடிவு 2 பேருக்கும் பாடி ஃபார்ம்னு சொல்றோமே, அது ரெண்டும் தனித்தனியா இருக்கு 2 பேருக்கும். இரு வடிவுடன் இருவர் அங்கத்தால் திரிவரேடும் திரிந்தார்களே ஆயிரம். 2 பேரும் என்ன 2 அங்கத்தை எடுத்து தனித்தனியா உடம்பு தான் இருக்கு. 2 அங்கத்தை தனித்தனியா உடம்பு எடுத்து 2 பேரும் தெரியல. பெருமானும் தெரியல, ருத்ரனும் தெரியல. இப்படி 2 பேரும் திரிந்தார்களே ஆயிரம்
ஒருவன் அவர்களுள் ஒருவனான சிவன். ஒருவன் எப்படி இருக்கான்? அவர்கள் 2 பேர், பெருமான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ருத்ரன், 2 பேரும் இப்படி இந்த வீதியில திரிகிறான்னு வச்சுப்போம். ஒருவன் சிவன் எப்படி இருக்கான் அதை தெரிவிக்கிறார். ஒருவன் அங்கத்து நாராயணனுடைய திருமேனியை பற்றி. ஒருவன் என்ன? நாராயணனுடைய எம்பெருமானுடைய திருமேனி. ஒருவன் அங்கத்து, அவனுடைய அங்கத்தை, அவனுடைய திருமேனியை பற்றி என்றும் உடன் எப்பொழுதும் இருப்பை பெற்றிருப்பான். எப்பொழுதும் அவன் இருக்கானத்தே. எதனால்? என்ன? அவனை பற்றி இருப்பதால், எம்பெருமான் நாராயணனை பற்றி இருப்பதாலே தான் அவன் இருக்கான். 2 பேரும் தனித்தனியா உடம்புதான், 2 பேரும் தனித்தனியா சரீரம் வச்சுருக்கா. இருந்தாலும் ஒருவனுடைய சரீரத்தை பற்றித்தான் ஒருவனுக்கு சத்தை உயிரோட இருப்பனே தவிர அவன் இல்லைன்னா இவனாலே தரித்திருக்க முடியாது என்பதுதான் தேர்ந்த அர்த்தம்னு இந்த பாட்டுரத்தை ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார். பொந்திகளமேனி புரிஷடையும் புண்ணியனும். முதல்ல பொன் இத்தியாதி. பொன் போலே வியாக்கியானம் பண்ணுகிறார் நம்பிள்ளை. பொன் போலே உஜ்வலமாக நின்றுள்ள வடிவையும். பொன் போலே நன்னா, பொன்னா ஸ்வர்ணம் தங்கம், அது போல நன்னா உஜ்வலியம், நன்னா பிரகாசிக்கிறது. உஜ்வலம்னா பிரகாசிக்கிறது, பட பட படன்னு. தங்கத்தை நன்னா நெருப்புல இட்டு வாட்டினா அப்படி பிரகாசிக்கிறது. அந்த அழுக்கெல்லாம் போயிடுதுன்னா நன்னா பட பட படான்னு நன்னா பிரகாசிக்கிறது. அதே போல தங்க பிஸ்கெட்டுன்னு சொல்றோம், அது சாதாரண ஆபரண தங்கத்துக்கு காட்டணும். அந்த தங்கத்துக்கு என்ன, அதுல அதிகமான பியூரிட்டி இருக்கும். அது ரொம்ப சுத்த தங்கம், சுத்தமா இருக்கு, அது நன்னா பிரகாசிக்கிறது. அதை போல இருக்கக்கூடியது பொன் போலே உஜ்வலமாக நின்றுள்ள வடிவையும், நன்னா பிரகாசிக்கக்கூடிய வடிவு இருக்கு. ஆனாலும் தேவதா சரீரம் தானே, அதனால அதற்கு பிரகாசம் நன்னா இருக்கு. அப்படிப்பட்ட வடிவையும் பின்னின ஜடையையும் உடையார். நன்னா பின்னி இருக்கான் ஜடை. இதெல்லாம் எதுக்காக இத்தனை வர்ணிக்கிறார்னா, இவ்வளவு ஏற்றம் அவன் இருக்கே, இப்படிப்பட்ட உருவத்தோட நன்னா கூடியிருக்கானே, இத்தனைக்கும் காரணம் யாருன்னா பகவான் நாராயணன். அதை தெரிவிப்பதற்காக தான் ருத்ரனை வர்ணிக்கிறான். எதுக்காக ருத்ரனுக்கு இவ்வளவு வரணும், இதுக்காக இவ்வளவுலாம் சொல்றோமா? நன்னா படபடான்னு பிரகாசிக்கிறான், நன்னா ஜடையோட கூடியிருக்கான். இதெல்லாம் எதுக்கு சுவாமி இவர் வர்ணிச்சுட்டு இருக்கார்? பொய்யாளர் இவர் என்ன அவனை வர்ணிப்பதிலேயே நோக்கா இருக்காரா அப்படின்னா அது அல்ல. இத்தனையோடையும் கூடின ருத்ரன் இத்தனை வடிவோட இருக்கிறான் என்பதை காட்ட வேண்டும். எப்படி காட்டுனா, இவனுக்கு இத்தனை எல்லாம் இருக்கு, இவன் வடிவிலே இத்தனையோடையும் கூடின ருத்ரன் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறான் என்று மேலே காட்டப் போகிறார். அதனாலே தெரிவிக்கிறார். ஜடையும் உடைய அம்புண்ணியனும் அழகியதாக சாதனத்தை அனுஷ்டித்துள்ளவனும். அழகியதாக சாதனத்தை அனுஷ்டித்தான், மிகப்பெரிய சாதனம், அதையெல்லாம் அனுஷ்டித்தக்கூடியவன். மேலே அது அம்புண்ணியன், மேலே என்ன சாதனம் என்பதை மேலே அவரே விவரித்து காட்டுகிறார். அவன் நல்லா சாதனம்னா உபாயம், நல்ல உபாயம், வழிகளெல்லாம் அனுஷ்டித்தான். எம்பெருமானை பற்றி எத்தனையோ தபசுகள் பண்ணினான், பெரிய தபஸெல்லாம் பண்ணி அவன் நிறைய காரியங்கள் செய்துதான் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியெல்லாம் பெற்றிருக்கான். இப்படிப்பட்ட இது ஒரு பதவி தானே, ருத்ரனோ பிரம்மாவோ இவர்களுக்கெல்லாம் இது ஒரு போஸ்ட், இது ஒரு பதவி. அவர்கள் செய்த அந்த தர்மத்துக்கு சேர, அதற்கு மேலே எத்தனையோ யாக யஜ்யங்கள் தபஸ், அதுக்கெல்லாம் சேர எம்பெருமான் என்ன பண்றான்? ஒவ்வொருத்தரை பிரம்மா என்றும், ஒருத்தனை ருத்ரன் என்றும், ஒருத்தனை இந்திரன் என்றும், சந்திரன் என்றும், குபேரன் என்றும் ஒரு பதவியிலே நியமிக்கிறான். அவர்களுக்கெல்லாம் காரியம் கொடுக்கணுமே, காரியம் கொண்டுதானே பெரிய இந்த ஆபீஸ்னு சொன்னா அது பெரிய எத்தனை பெரிய ஆபீஸ் இதெல்லாம். இதையெல்லாம் இவர்கள் பண்ணட்டோம்னா எம்பெருமான் ஒருத்தனே இருந்து பண்ணலாம் எல்லாத்தையும். அதனால என்ன ஆகும்? நான் இதெல்லாம் நினைக்க ஜீவாத்மாக்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்போம், இது எல்லாத்தையும் பண்ணட்டும் இந்த ஜீவாத்மா. எம்பெருமான் என்ன பண்றான்னா, சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களுக்கு ருத்ரன் என்றும் பிரம்மா என்றும் பட்டத்தை கொடுத்து, அங்கங்க ஒரு லோகத்தையும் சுட்டிச்சு, அவர்களுக்கு இருப்பிடத்தையும் கொடுத்து, அதுல உட்கார்ந்து இவர்கள்லாம் காரியம் பண்ணட்டும் என்று எம்பெருமான் அவர்களுக்கு காரியத்தை இட்டு வைக்கிறான். அதை பார்க்கிறோம் இவ்விடத்திலே. ஆக அப்படி அழகியதாக சாதனத்தை அனுஷ்டித்துள்ளவனும், நல்ல சாதனங்கள் எத்தனையோ உபாயங்கள், எம்பெருமானை பெறுவதற்கு உபாயம், அவனிடத்திலிருந்து நிறைய வரன்களை பெறுவதற்கு உபாயத்தை எல்லாம் அனுஷ்டித்து இருக்கக்கூடிய ருத்ரனும். பொந்திகளும் ஏனி மறுபடியும் எடுத்து வியாக்கியானம் பண்ணுகிறார். சர்வேஸ்வரன் சாமனமாய் இருக்குமிரே. சர்வேஸ்வரன் இவனுடையது எப்படி இருக்கு? பொந்திகளும் ஏனி என்றால் அதுக்கு எதிர்த்தட்டு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு எதிர்த்தட்டு நான் அதை காட்டணும் மூலியம். பொந்திகளும் ஏனி முதல்ல அர்த்தம் சொல்லிட்டேன், உன்னை கொண்டாடுற போற அர்த்தம் சொன்னேன். அடுத்தபடியா உடனே என்ன பண்றாரு நம்மள்ட்ட, அவனை கொண்டாடல, இதனால பொந்திகளும் ஏனி இவர் பொய்யாழ்வார் கொண்டாடுறான்னு நினைச்சேடா, கொண்டாடல, அவனை தள்ளுறாரு, ஒதுக்குறாரு. இல்லைன்னா அந்த திருமேனி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா, எம்பெருமான் சர்வேஸ்வரன் மேகசாமமாய் இருக்குமிரே. அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு? மேகம் இருக்கு, அது எப்படி இருக்கு? நல்லா கருத்து கார்மா காலத்து மேகம் இருக்கு, மழை காலத்து மேகம்னு சொன்னா அது நல்லா நீரை சுமந்து கொண்டு வரும் காலத்து எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த மேகமானது அப்படியே வந்ததுன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மேகத்தை பார்க்கும் காலத்துல நமக்கு எல்லா சமத்தையும் போக்கி விடுகிறது. அப்பொழுது எல்லா
எல்லா துக்கத்தையும் போக்கி விடுகிறப்பா. மேகம் வந்தது, மழை வரும், ரொம்ப அழகா இருக்கு, நான் இந்த மேகத்தை பார்த்துட்டே இருக்கணும், என்ன இருக்கா, என்ன அழகா இருக்கு இந்த மேகம் என்று அப்படி இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி. அதுக்கு நேர எதிர்த்தட்டா இருக்குண்ணா இது என்று தெரிவிக்கிறார் இடத்தை. அவனுடைய திருமேனி நம்முடைய சமத்தை எல்லாம் போக்கும்படியா இருக்குது. கண்ணபிரான் காட்டிலேருந்து வரான். வருங்காலத்துல எப்படி இருக்கும்னா, மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மங்கமார் சாரகவாசல் பற்றி நுடைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒளிந்தனரே தொடைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமயக்கம் மத்தளி தாழ்வி குடல்களும் கீதம் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கமார் சாரக வாசல் பற்றி நுடைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒளிந்தனரே. அற்புதமா வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். ஒரு 10 பாசுரத்துல கண்ணன் காட்டுல இருந்து வராங்க, தலைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை ஆசையினார். அற்புதமான வரணும். நிஜமா அந்த காலத்துல இருந்து அதை பார்த்துட்டா கூட இவ்வளவு அனுபவிச்சிருக்க முடியாதுன்னு அப்படி வர்ணிக்கிறார் பாசுரத்தில். வரக்கூடிய அழகுக்கு அதை கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் விடத்தை. எத்தனை வாத்திய விசேஷங்களும் விடத்திலே தடைகள் தொங்கல் ததும்பி எங்கும் தன்மை எக்கம் மத்தளி தாழ் பீடி, எத்தனையோ பீடி, இந்த தாழ் இருக்கே, இந்த இலைகள்லாம் நல்லா சுருட்டி நிறைய வாத்திய விசேஷங்கள் அதெல்லாம் பண்ணி அங்கங்க இந்த இடைப்பசங்கள் எல்லாம் ஊட்டிட்டு வரக்கூடிய பெரிய கூட்டம் இருக்கு. மத்தளி தாழ்பிழி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் பெரிய குழல் ஓசை என்ன கீதங்கள் அங்காங்கே அவர்கள் பாடிக்கூடிய வரக்கூடிய கூட்டம். தன்னேர் 1000 பிள்ளைகள், ஒருத்தர் 2 பேரும் 1000 பிள்ளைகள் சேர்ந்து வந்தா அதுவும் காட்டிலிருந்து வருங்காலத்தை எப்படி அந்த புழுதியை கலப்பி கொண்டு அவர்கள் ஓடி வருவார்கள்னு சொன்னா என்ன அழகா இருக்கக்கூடியது ஒன்று. அப்படி வருகிறார். கீதம் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கொண்டு எல்லாம் பார்க்கிறார். திருவாய்ப்பாடியில அவன் வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கணும்னே எல்லாரும் ஓடி வராங்க. பார்க்கணும் கண்ணன் வரக்கூடிய காலத்தை என்ன அழகு, என்ன அழகு. காட்டுல இருந்து வருகையில் வாடிய புள்ள கண்ணன் வருகையிலே வாடி வருகிறானே அவன் காட்டுல இருந்து இந்த ஆட்டத்தை பார்க்கணும். என்ன அழகு. அதுலயும் ஒரு அழகு. போகும் காலத்தே இருப்பதை காட்டும் திரும்பி வரும் காலத்தே அவனுடைய அழகு அவ்வளவு அழகாக திரும்பி வருகிறான் என்று வர்ணிக்கிறார். அப்பொழுது அப்போ எப்படி இருக்கான், மழைகளோ வருகின்றன்னு சொல்லி எல்லாம் மழை வந்துட்டுனா மழை வந்து என்று திருவாய்ப்பாடியெல்லாம் மழை வருது போல பெரிய மேகம்னா வருது. காட்டுல இருந்து சாதாரணமா கண்ணன் வரலே பெரிய மேக கூட்டம் வருகிறது என்று மழைகளோ வருகிறது என்று சொல்லி மங்கமார் சாரக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும். ஆச்சரியமா மனோரமணியம் வியாக்கியானம் பண்ணார். மங்கமார் சாரக வாசல் பற்றி எல்லாம் மங்கமார்கள் எல்லாரும் பெண்கள்லாம் வெளியில ஓடி வந்துட்டா. கண்ணன் வரான் கண்ணன் வரான் பாடி கண்ணன் வராடி பார்க்கணும்ப்பா பெரிய கூட்டம் கண்ணன் வர. அப்படியே தினமும் நடக்கக்கூடிய வியாபாரம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது. தினம் யானை வந்ததுன்னா எப்படி இருக்கு, தினமும் யானை வந்தா அநேகமா யானை வந்தா எல்லாருக்குமே பார்க்கணும்னு ஆசை ஏற்படும். வாசல்ல யானை செஞ்சு சத்தம் பண்ணிட்டு வந்தது. ஆனா எல்லாருக்கும் அநேகமா அப்படி எங்க ஊர்லாம் யானை வருதுன்னா நிச்சயம் போயிடுவோம். முதல்ல இருந்தா என்ன ஆனாலும் அது ஒரு தனி அழகு. யானை வரக்கூடிய அழகுன்னா அது ஒரு தனி அழகுதான். அது கம்பீரமா நடந்து வரக்கூடிய அழகு அது ரொம்ப அழகோட கூடினது. அதே போல எம்பெருமான் இவனே ஒரு தனியாக சின்ன யானை குட்டியை போல இருக்கிறான். இத்தனை பேரும் சேர்ந்தால் சின்ன யானை குட்டி கூட்டம் ஓடி வந்தா இந்த அழகா அதை நித்தியம் பார்க்கணும்னு தோணாத. ஒரு யானையை பார்க்கும் காலத்தே ஆனந்தத்தை கொடுக்கிறதுனா குட்டி யானைகள் பல குட்டி யானைகள் சேர்ந்து வந்தா எவ்வளவு ஆனந்தத்தை தரும். பொழுது எல்லாரும் வந்து சேர்ந்தா அதை பார்க்க வேண்டும் என்று பொழுது எப்படி வருகிறார்னா சரிமா வியாக்கியானம் நுழைவனர் நிற்பனர். எல்லாரும் நுழைவனர் நிற்பனர் எல்லாம் நுழைகிறார். எதிரே நுழைகிறான் சாதகத்தின் வழியாக நுழைகிறார்கள். ஜாதகம்னா ஜன்னல். எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எது வாசல் எது ஜன்னல்னே தெரியவில்லை கோபிமார்களுக்கு. அவன் வருத பார்க்கணும்னு நினைச்ச உடனே இவனுக்கு என்ன தோணிச்சுன்னா முதல்ல வெளியில ஓடிடும். வாசல் நினைச்சு ஜன்னல் வழியா ஓடி வராங்க. கடைசியில ஜன்னல் வழியா எல்லாரும் வெளியில குதிச்சுட்டார். நுழைவனர் சாதக வாசல் பற்றி நிற்பனர். வாசலை பத்தின்னு அநேகம் பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வரக்கூடிய அழகு. அநேகம் பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாதகம் அந்த ஜன்னல் வழியா குதிச்சுட்டாங்க. வெளியில குதிச்சு வெளியில வரான்னு சரிமா வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார் விசுவாட்சிகா மணிகளோட இடத்துல. அற்புதமா சாதக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியும் நுழைவனர் ஜாதகம் வழியாக நுழைவனர் வாசற்கதவை பற்றி நிற்பனர்னு தெரிவித்தார். சாதக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகியெங்கும் உள்ளம் விட்டு மறந்து ஒழிந்தனர். எல்லாம் உள்ளத்தை விட்டு மறந்தார். உறக்கமோ தூக்கமோ போதனமோ எல்லாத்தையும் மறந்தார். போட்டதை போட்டபடியே போட்டு வந்துட்டாங்க. கண்ணன் வரக்கூடிய அழகை பார்க்கணும். அப்படிப்பட்டது இந்த எம்பெருமானுடைய மழை பெரிய மேகக்கூட்டம் வருகிறா போல இருக்கக்கூடியது அவன் வரக்கூடிய அழகு. அப்படிப்பட்ட திருமேனி ஒடி ஓடக்கூடியவன். அதைத்தான் இவ்விடத்தை ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார். எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா அவன் மேகசியாமமாய் இருக்கும் அவனிலே அவனுடைய வடிவிற்கு
பெரிய மேகத்தை போல இருக்கக்கூடியது அவனுடைய வடிவம். இந்த அழகு அதுக்கு எதிர்த்தட்டா எப்படி இருக்குன்னா ருத்ரனுடைய வடிவு பொந்திகளும் மேனி புரிஷடை அந்த சடையும் அதற்கு மேலே அந்த புடி தோல் இதெல்லாம் உடுத்தின்றிருக்கானே அதுவும் அதற்கு மேலே அவனை பார்த்தா அப்படியே அப்படியே தக 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 தகான்னு எரிக்கக்கூடிய அவனுடைய அந்த வடிவம் இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா எல்லாரையும் பாக்குறவால எரித்து விடுகிறதே தவிர சுகத்தை தருவதே கிடையாது. பெருமானுடைய பீதாம்பரம் ஆச்சரியமான வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறானே பட்டு பீதாம்பரம் அதனுடைய அழகு இல்லாத வருமானா ஒரு காலத்திலும் மற்ற பேருக்கு வரவே வராது. இவனுக்கே உண்டான தனிப்பட்ட அழகு என்று அதை வர்ணித்து தெரிவிக்கிறார். இவரத்தை சர்வேஸ்வரன் மேகசிராமனா இருக்குமே அதுக்கு எதிர்த்தட்டு அதுக்கு நேர எதிர்த்தட்டுன்னா இன்னொரு தட்டு நடக்கும். எதிர்த்தட்டுனா தராசுல 2 தட்டு பார்க்கணும். பேலன்ஸ் தராசுல இந்த ஒரு தட்டு இன்னொரு தட்டு. ஒரு தட்டுல எல்லாம் வெயிட் எல்லாம் 1 கிலோ 2 கிலோ வெயிட்ட போடுறான். இன்னொரு தட்டு காய்கறியோ பழமோ அதை இட்டு இதுக்கு சமம் அது என்று தெரிவிக்கிறானே அதுக்கு எதிர்த்தட்டு. ஒரு தட்டுல எம்பெருமானை தூக்கிட்டா அதுக்கு நேர எதிர்த்தட்டு. இந்த தட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் பார்ப்பவர்களுக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, துக்கத்தை போக்கக்கூடியது இந்த தட்டு. அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது ருத்ரன் அவன் இருக்கக்கூடிய தட்டு. அது எப்படி இருக்கு அப்படின்னா மேலும் மேலும் வெப்பத்தை கிளப்புகிறது, உஷ்ணத்தை கொடுக்கிறது. குளிர்ச்சியை கொடுப்பதே கிடையாது, உஷ்ணத்தை கொடுக்கிறது. அதனால தான் பொன் திகழுமே நீ பொன் திகழ்கிறது அப்படின்னா என்ன எரித்து விடுகிறதுன்னு அர்த்தம். பொன் திகழுமே நீ புரிஷடை அதுக்கு மேல அந்த சடை அதை பார்த்தா அது கேட்கவே வேண்டாம். எம்பெருமானுடைய எப்படி இருக்கு ஆச்சரியமான கூந்தல் மைமன்னா நறுங்குச்சி குளத்தின் தாழன்னு அற்புதமான அந்த குளம் இருக்கு. அது தாழ்கிறது அது பின்னாடி அப்படி நன்னா அற்புதமா பின்னாடி தன்னுடைய காக்கபக்ஷக தரேபி ராகம் என்று அவனுடைய ராகவன் இந்த பெருமான் எங்க வர்ணிக்கிறார்னா ஆச்சரியமா விஸ்வாமித்திரன் வந்து அவன் அழைத்த காலத்தை தெரிவிக்கிறார். விஸ்வாமித்திரன் ராமனையும் லட்சுமணையும் காட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் தசரத நடத்தை வந்து கேட்ட காலத்தை அப்பொழுது தசரதன் தெரிவிக்கிறான். அத்தியா என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு சிறுவர்கள் ஊனசோரச வருஷோமே ராமோ ராஜீவ ரோஜனா யுத்த யோக்கியதாமசிய பஷ்யாமி சக ராட்சசை ரொம்ப சிறிய பிள்ளைகள் தான். இப்பதான் 12 வயசு ஆயிருக்கு, இன்னும் 16 வயசு கூட நிரம்பவில்லை. இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி நான் காட்டுக்கு அனுப்புவேன் யுத்தத்துக்கு? என்னுடைய தலைமுடிய பத்தியா குடிச்சு இழுத்து கட்ட கூட முடியல. காக்கபக்ஷக தரேபிராக என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறான் காளிதாசன். காக்கபக்ஷம் பக்கத்துல 2 பக்கமும் அப்படி தாழ்ந்து இருக்கு, 2 பக்கத்தையும் அப்படி இருக்கக்கூடிய முடி அது பின்னாடி அப்படி வந்து கழுத்துல வந்து ஆச்சரியமா அலையறிகிறது. அப்படிப்பட்ட முடியோட கூடினவன் அந்த ராமன் அவ்வளவு அழகோட கூடினவன். இவனை எப்படி அனுப்புவேன்னு கேட்கிறான் அவடத்துல. அந்த குரலானது அப்படி இங்கேயும் அங்கேயும் அலையறிகிறது. அந்த குரலுக்கு உண்டான அழகு இந்த ஜடைக்கு எங்கேயாவது வரும். ஒரு காலத்தையும் வரவே வராது. எம்பெருமான் இங்க இருந்து பரமபதத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிற பரமபதத்துக்கு போகும் காலத்து அவனுடைய அந்த திருமுடி இருக்கு அந்த ஒரு தடவை அவனை பின்தொடர்ந்து இந்த ஜீவாத்மா போடுது பரமபதத்துக்கு போகும் காலத்தை ஒரு தடவை அதை அப்படி கையால இப்படி கோதி விட்டு ஒரு தடவை அப்படி அரைவனம் இந்த தலை முடிய அரைந்தால் என்ன ஏற்படும்? சம்சாரத்திலே நமக்கு ஏற்பட்ட தாபம் அத்தனையும் போயிடும். சம்சாரத்துல எத்தனை காலமாக அனாதி காலமாக நாம் பட்ட இந்த துக்கங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைனா என்று தோன்றும்படியா அப்படி இருக்கக்கூடியது கேவலம் அவனுடைய திருக்குறள் கத்தை. அவனுடைய திருமேனியை பார்க்க வேணாம், அந்த முடியே போல் ஆச்சரியமா கிடையாது. அப்படிப்பட்ட முடி அழகோட கூடியவன் அந்த எம்பெருமான். அதற்கு நேர் எடுத்தட்டா இருக்கக்கூடியது என்ன தான் சடை என்று இவ்விடத்தை ஆச்சரியமா எடுத்து கட்டுகிறார். அப்படிப்பட்ட பொந்திகளும் மேனி புரிஷடை என்று மேலே தெரிவிக்கிறார். அந்த சடைக்கு இன்னும் என்ன விசேஷம்? அவனுக்கு அதற்கு மேலே அம்புண்ணி என்று தெரிவிக்கிறாரே, என்ன புண்ணிய செயலை அந்த ருத்ரன் பண்ணினான் இத்தியாதிகளான விஷயங்களை நாளை தினம் சாயங்காலம் இந்த கோஷ்டியை அனுபவிக்க பிராப்தம் என்று சொல்லி உபன்யாசத்தை நிறுத்தி செவத்திருக்காப்பு அடியோம் இன்னோட பிரிவினை 1000 பல்லாண்டு கமலங்க அப்பா தெரிஞ்சம் பல்லாண்டு நமஸ்தே
श्रीशैलनाथाय कुञ्जीनगरजन्मने प्राप्य कैङ्कर्यशालिने श्रीशैलमिदापात्रं निभक्ताय ब्रह्मणव इन्द्रप्रवणं वन्दे रम्यावासरं मुनिम् ஆழ்வாய் மொழிப்பிள்ளை மாதகவாழ்வாழன் மாமனியன் மாறியவன் வாழன் திருவாய்மொழி பொருளை மானித்தோ திருப்பணிருக்கும் சேர் மாமணி முந்திவாழ் புகழ்வாழ் அடியார் வாழ ரங்கநகர் வாழ மகாபுரியாம் தாமரபரணி பிரகாராய மங்களம் எதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்மேந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் ஸ்ரீ